Hello friends. This is Ramesh Kumar. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் நிறைய இன்டர்வியூவில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஃப்ரெஷராக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒரு ஜாவா இன்டர்வியூவில் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்ககிட்ட இருந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அந்த ப்ரோக்ராமை உங்களை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ரிங்கில் ஒரு ப்ரோக்ராம் இல்லாமல் இன்டர்வியூ இருக்காது. அது ஃபஸ்ட்டு மெயினாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங்கில் ஒரு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளை கேட்பாங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்குறது அப்படின்றத அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை நான் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணணும் வித்தவுட் யூசிங் இன்பில்ட் மெத்தட். இதுதான் என்னோட ப்ராப்ளம். ரைட் a ஜாவா ப்ரோக்ராம் டு ரிவர்ஸ் a given string வித்தவுட் யூசிங் எனி இன்பில்ட் மெத்தட். ஏன் இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஜாவாவில் டிசைன் பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரிவர்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை வச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். பட் ஸ்டில் நம்ம ஏன் அந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீ ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதா இருந்தால் உன்னுடைய லாஜிக் நீ எப்படி யோசிப்ப? ஒரு ப்ராப்ளத்துக்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். அதில் உன்னுடைய சொல்யூஷன் வந்து எஃபிஷியண்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்டர்வியூவில் வந்து இந்த டிஃபால்ட்டாக நீ எந்த ப்ராப்ளம் கொடுக்குறதா இருந்தாலும் இன்பில்ட் மெத்தடை யூஸ் பண்ணாமல் தான் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணலாம். பட் வித்தவுட் யூசிங் இன்பில்ட் மெத்தடை நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ என்னோட இன்புட் வந்து யூனிக் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, என் அவுட்புட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அந்த யூனிக்கை வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல நான் எடுத்துட்டு வரணும் வித்தவுட் யூசிங் இன்பில்ட் மெத்தட். இதான் என்னோட ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலாக நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நான் எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரியும் பண்ணுவோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடுவோம். கிளாஸ் நேம் வந்து நான் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு வச்சிருக்கேன். ஜாவாக்குள்ள வந்து மெயின் மெத்தட் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு மெயின் மெத்தடை கிரியேட் பண்ணிட்டேன். இது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்புட் வந்து நான் ஒன்று கிரியேட் பண்ண எடுத்துக்கிறேன்னு சொன்னா, ஸ்ட்ரிங் என்னுடைய இன்புட் வேல்யூ வந்து யூனிக் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், யூனிக் அப்படின்றத இன்புட்டை எடுத்துக்கிறோம். இந்த இன்புட்டை எடுத்துட்டு நம்ம அவுட்புட் என்னவா கொண்டு வரணும் அப்படின்னா, நான் என்ன இன்புட் கொடுத்தாலும் சரி, யூனிக்கனே கிடையாது, நான் எந்த இன்புட்டை கொடுத்தாலும் அந்த அவுட்புட் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல கொண்டு வரணும் வித்தவுட் யூசிங் இன்பில்ட் மெத்தட். ஓகே, அப்போ நம்ம அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, Q ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும், I நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் N, அதுக்கப்புறம் U. இப்படிதான் என்னோட அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். இந்த ஆர்டர்ல தான் நான் என்னோட அவுட்புட்டை கொண்டு வர போறேன். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கான பிஸ்னஸ் லாஜிக் டைரக்டா இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஸ்டில் நம்ம தனியாக ஒரு மெத்தட் எப்பவுமே ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறப்ப நீங்க எழுத போற பிஸ்னஸ் லாஜிக் எல்லாமே, எழுத போற எல்லா பிஹேவியருமே அதுக்கான மெத்தட்ல எழுதிக்கோங்க. தனித்தனி மெத்தடா எழுதிட்டு அது எல்லாமே எடுத்துட்டு வந்து மெயின் மெத்தட்ல கால் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்றேன், ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் மெத்தட் தான் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மெத்தடுக்குள்ள ஒரு இன்புட்டை பாஸ் பண்றேன். நம்ம என்ன வேரியபிள் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்டை இதுக்குள்ள பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்ட்ரிங்ன்றது ஒரு கிளாஸ், அது பக்கத்துல இருக்கிறது வந்து அதோட ரெஃபரன்ஸ், இந்த ஈக்குவல் டு பக்கத்துல இருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் லிட்டரல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை இந்த ரெஃபரன்ஸ் அசைன் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் பாஸ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல எரர் என்ன வருது அப்படின்னு பாருங்க. ஜஸ்டிங் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தடே வந்து அன்டிஃபைன், இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து இந்த கிளாஸ்க்குள்ள இல்லை அப்படின்னு எரர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெத்தடை கிரியேட் பண்ணிடலாம். ஆர் இங்கேவே டைரக்டா நமக்கு வந்து கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்கும், அந்த ஐடியை நமக்கு சஜஸ்ட் பண்ணும். நம்ம இதை கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த எரரை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மெத்தட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இந்த மெத்தடோட சின்டாக்ஸ் வந்து பிரைவேட் அப்படின்றது அக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஸ்டாட்டிக் அப்படின்றது கீவேர்ட், அதுக்கப்புறம் வாய்ட்ன்றது நோ ரிட்டர்ன் டைப். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட் வந்து எனக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே என்ன வேல்யூ வந்துச்சோ அந்த வேல்யூவை இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ல பிரிண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துறேன். என்னோட வேரியபிள் நேம்னா அப்படி கொடுத்துறேன். ஓகே, அப்போ இந்த மெத்தட் வந்து நான் நோ ரிட்டர்ன் டைப்பாக கொடுத்துருக்கேன், அதை வந்து நான் ரிட்டர்ன் டைப்புக்கு மாற்றிக்கிறேன். முன்னாடி வந்து வாய்டுன்னு இருந்துச்சு, அப்போ நான் இப்போ ஸ்ட்ரிங்னு மாற்றிடுறேன். ரிட்டர்ன் டைப் கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த மெத்தடோடைய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரிட்டர்ன் கீவேர்டு கொடுத்து அது என்ன வேல்யூ நீங்கள் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களோ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கான வேல்யூ கொடுத்துருவீங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற இன்புட்டோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுவீங்க. இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வந்துட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் மெத்தடை கால் பண்ணும். இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் கால் பண்ணோடனே நம்ம கிரியேட் பண்ண மெத்தட் இங்கே உள்ள வந்துடும். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஸ்னஸ் லாஜிக் எழுதணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெம்பரரி வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம கிட்ட இன்புட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அவுட்புட் வேல்யூ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் வி கேன் கிரியேட் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்.
அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து எம்டியாக வச்சுக்கிறேன். ஓகே, ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்ற வேரியபிளுக்கான வேல்யூ வந்து இப்போதைக்கு எம்டியாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்கை நான் இன்புட் வேல்யூ வந்து இங்கே பாஸ் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த இன்புட் வேல்யூவை நான் ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கா அந்த ஸ்ட்ரிங்குள்ள வந்து ஸ்ட்ரிங்கனால டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன் ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா ஒரு அரே கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இல்லை ஒரு கலெக்ஷன் கொடுத்துட்றாங்க, எது கொடுக்குறதா இருந்தாலும் அந்த வேல்யூவை நீங்கள் ஹைட்ரேட் பண்ணி கொண்டு வரணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் பை கேரக்டரா யூ தனியா, என் தனியா, ஐ தனியா, தனித்தனியா எடுத்து அதை ஹைட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆர்டர்ல போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நான் இனிஷியலைஸ் பண்றேன். ஸோ இன்டீஜர் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லூப் எவ்வளோ டைம் எனக்கு ஹைட்ரேட் ஆகணுமோ அதை வந்து நான் கண்டிஷன் செக் பண்ணுவேன். ஸோ இப்போ ஐ இஸ் எய்தர் ஐயோட வேல்யூ வந்து லெஸ் தான் ஆவோ ஆர் கிரேட்டர் தான் ஆவோ இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணிப்போம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஐ இஸ் லெஸ் தென் இப்போ இந்த லென்த் இப்போ எக்ஸாம்பிள் 5 அப்படின்னா இந்த 5 டைம்ஸ் இந்த லூப் ஹைட்ரேட் ஆகும். ஆர் 10 கொடுத்தா 10 டைம்ஸ் ஹைட்ரேட் ஆகும். எனக்கு எவ்வளோ டைம் இந்த லூப் ஹைட்ரேட் ஆகணும் அப்படின்னா இந்த இன்புட் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இன்புட் வேல்யூ வந்து அதோட டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ டைம் எனக்கு ஹைட்ரேட் ஆகணும்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இன்புட் லென்த் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட் கொண்டு வரதுக்காக இது ட்ரை பண்ணல. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டராக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ஃப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் இருக்கும். ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரீ டிஃபைன் மெத்தட் யூஸ் பண்ணல. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டராக பிரிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோடைய ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இன்புட் வேல்யூ டாட் அதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். கேர் அட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கரெக்டான எந்த இண்டெக்ஸ் வேல்யூ உள்ளே பாஸ் பண்ணுறனோ அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ்க்கான கேரக்டரை இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அந்த கேரட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஐயோட வேல்யூவை அந்த ஐன்ற வேல்யூ இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணாது, கேரக்டராக ரிட்டர்ன் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த கேரக்டரை வந்து அப்படியே அப்பன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கா அதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இன்புட் வேல்யூ டாட் கேரட் அப்படின்னு போட்டு இதில் வர வேல்யூ இதில் அப்பன் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, என்னோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு இது வந்து எம்டி வேல்யூவாக இருக்கும். ப்ளஸ் இந்த இன்புட் வேல்யூ டாட் கேரட் அப்படின்னு இருக்கா, இதில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த கண்டிஷன் ஐ ஈக்குவல் டு 0. ஸோ 0 இஸ் லெஸ் தென் இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை செக் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து லென்த் வந்து மோர் தென் 0 தான் இருக்கும், கிரேட்டர் தென் 0 தான் இருக்கும். அப்போ 0 இஸ் லெஸ் தென் இந்த லென்த் தான் செக் பண்ணுவேன். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா லூப்புக்குள்ளே வந்துடும். லூப்புக்குள்ளே வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ என்னவா இருக்குது, எம்டியாக இருக்குது. ப்ளஸ் இந்த 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு எப்பவுமே வந்து இந்த 0th இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0th இண்டெக்ஸ், அப்போ U1 தான் வரும். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு ரிவர்ஸ் இப்போதைக்கு பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வந்த வேல்யூவை அப்படியே 1 by 1 எடுத்துகிட்டு வந்து இதில் லூப் ஹைட்ரேட் பண்ணிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை இங்கே ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். ஓகே, முன்னாடி எம்டிஆர் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன வேல்யூ வந்துச்சோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடை கால் பண்ணோடனே நம்ம இன்புட் உள்ள பாஸ் பண்ணிட்டு அந்த இன்புட்டை வச்சு நம்ம ஒவ்வொன்றா கேரக்டரா பிரிச்சுட்டு அகைன் ஒரு ஸ்ட்ரிங்ல அப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம்னா சேம் எனக்கு அதே அவுட்புட் தான் வரும். நான் என்ன இன்புட் பாஸ் பண்ணியிருக்கணும், யூனிக்னு பாஸ் பண்ணியிருக்கணும், அதே அவுட்புட் தான் எனக்கு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ண உடனே எனக்கு இங்கே அவுட்புட் பாருங்கள், நான் என்ன இன்புட் கொடுத்துருக்கணும் அந்த இன்புட் தான் இங்கே வரும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து யூனிக் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த ஸ்ட்ரிங்கில் அந்த என்ன வேல்யூ வேணாலும் இன்புட்டாக பாஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன இன்புட்டாக பாஸ் பண்ணாலும் அது ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டராக எடுத்துட்டு அது அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் இது என்ன எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த வந்த ரிசல்ட்டை வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் பிரிண்ட் பண்ணு, ஸோ லாஸ்ட்ல வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதில் கொடுத்துருப்போம். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே மாற்றி எழுதுறோம்.
இப்போ இந்த ஃபார் லூப் நான் என்ன பண்ணியிருக்கேன், 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0th ஸ்டார்ட் பண்ண வேணாம், எனக்கு வந்து இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, அப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படியே இந்த ஃபார் லூப்பை மாற்றி எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் லூப் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல லாஸ்ட் இண்டெக்ஸில் போய் எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அதே இனிஷியலைசேஷன் இன்டீஜர் ஐ ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணாமல் இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வேணும். லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு வந்து தெரியாது. ஸோ எதர் நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்ல, அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்புட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, இன்புட் வேல்யூ டாட் லென்த், இந்த இடத்துல லென்த்தை கால்குலேட் பண்ணுறேன். ஸோ லென்த்து -1. ஸோ -1 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு டோட்டல் சைஸோட -1 கொடுத்தீங்கன்னா தான் அந்த லாஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இன்புட் வேல்யூ டாட் லென்த் -1 கொடுத்தேன் அப்படின்னா, இந்த யூனிக் டெக்னாலஜியோட டோட்டல் லென்த்து -1 கொடுக்குறப்ப அந்த ஏன்னா 0th இண்டெக்ஸ்ல அது எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும் கரெக்டா. லென்த் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இது எப்படி எடுத்துக்கோன்னா 0, 1, 2, 3 அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த ஸ்பேஸையும் ஒரு இண்டெக்ஸாக தான் எடுத்துக்கும். அப்போ 0ன்றது வந்து இந்த U, 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது n, இந்த மாதிரி அடுத்தடுத்த இண்டெக்ஸை எடுத்துட்டு வருமா. அப்போ இந்த இடத்துல ஸ்பேஸையும் 0th இண்டெக்ஸ் தான் எடுத்துக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, டோட்டல் லென்த் -1 எடுத்துக்கிறப்ப இந்த லாஸ்ட் எஸ்ன்ற வேல்யூ தான் வந்து இந்த ஐக்கு இனிஷியலைஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியலைஸ் பண்ணுறப்ப அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஐயோட வேல்யூ முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செக் பண்ணுமா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணிட்டு 0 செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0 நமக்கு தெரியும், அதனால இங்கே 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எனக்கு வந்து முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், I++, அடுத்தடுத்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, I லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வேல்யூவும் மைனஸ் பண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருக்கிற வேல்யூ, முன்னாடி இருக்கிற ஃபார் லூப் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஐட்ரேட் பண்ணி எடுத்துட்டு வரும். இந்த லூப் என்ன பண்ணும் அப்படின்னா, லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூ வந்து ஐட்ரேட் பண்ணி கொண்டு வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் கிரியேட் பண்ணிட்டு எக்ஸாக்டா உள்ள இருக்கிற கண்டிஷன் அப்படியே தூக்கி காப்பி பண்ணிக்கலாம். இங்க எதுவும் மாற்ற போறதில்ல. அந்த ஒரு லைன் லூப்ல நம்ம பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ மட்டும் தான் இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதை செக் பண்ண போறோம். இங்க இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை இங்க டிக்ரிமெண்ட் பண்ண போறோம். ஓகே. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல பிரிண்ட் ஆச்சு. இப்போ இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக தான் எழுதியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு அந்த லைனை கமெண்ட் பண்ணிடலாம். இந்த ஃபார் லூப் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எனக்கு ஐயோட வேல்யூ என்னன்னு வரணும். ஸோ இன்புட் வேல்யூ வந்து டோட்டல் அந்த ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கு டாட் லென்த் -1. அப்போ டோட்டல் லென்த் -1 என்ன வேல்யூ வருதோ அதை ஐக்கு அசைன் பண்ணிடும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து எதர் 10 ஆர் 5 ஏதோ ஒன்று. 5 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், உள்ள வந்துடும். அப்போ அந்த 5th இண்டெக்ஸோ 10th இண்டெக்ஸோ எந்த இண்டெக்ஸ் உள்ள வருதோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல எம்டி ஸ்ட்ரிங் இருக்கா, அப்போ ஒவ்வொரு வேல்யூவை அப்பன் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்ல அப்பன் ஆயிடும். ஸோ ஃபைனலாக ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்ட்ரிங் ரிசல்ட் வந்துச்சோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இது என்ன நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் ரிட்டர்ன் வர்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பிஃபோர் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ பிஃபோர் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரே நிமிஷம் அந்த ஒரு கேப் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி வந்து இதே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் ரிவர்ஸ் கொண்டு எடுத்துக்கலாம். ஸோ பிஃபோர் ரிவர்ஸ் ஆஃப்டர் ரிவர்ஸ். ஸோ பிஃபோர் ரிவர்ஸில் நான் என்ன இன்புட் பாஸ் பண்ணணும் அந்த இன்புட் எடுத்துப்பேன். ஸோ ஆஃப்டர் ரிவர்ஸில் எனக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த ரிசல்ட் எடுத்துப்பேன். ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட்டு மெயின் மெத்தட் தான் என் ப்ரோக்ராமோட ஸ்டார்ட் அப் மெத்தட். இந்த இடத்துல நான் ஒரு இன்புட் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த இன்புட் இந்த மெத்தட்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் உள்ளே போயிட்டு அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார் லூப் நம்மளுக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃபார் லூப் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபார் லூப் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ல என்ன ரிசல்ட் வருதோ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே என்ன இன்புட் வேல்யூ வருதோ அந்த இன்புட் வேல்யூ இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள், இந்த இன்புட் வேல்யூ உள்ளே வந்த பின்னாடி இது 1 by 1 எப்படி ஐட்ரேட் எது வருது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் பிஃபோர் ரிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் டெக்னாலஜிஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிவர்ஸ் பாருங்கள், யூனிக் டெக்னாலஜிஸ் அப்படி எனக்கு எப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. நம்ம இந்த ரிவர்ஸ் அப்படின்ற இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்புட்டை பாஸ் பண்ணிட்டு அது 1 by 1
ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுவாங்க வித்தவுட் யூசிங் இன்பில்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போ மெயினா ஒரு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது இல்லாம இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இது ஒண்ணுதான் சொல்யூஷன் அப்படின்னு கிடையாது. இது இல்லாம நீங்க ஏதாவது ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சு ரிவர்ஸ் பண்ணலாம், ஆர் சம்திங் ஏதோ ஒரு சினாரியோ. நீங்க ஒரு ப்ராப்ளத்துக்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும். இது நம்மளால ஈஸியா வந்து இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இந்த மாதிரி போட முடியும். ஏன்னா ஒரு ஃபார் லூப் உடைய ஃபார்வர்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ரிவர்ஸ் ஆர்டர்ல கொண்டு வந்துடும். நெகட்டிவ் வேல்யூ வச்சு நம்ம டிக்ரிமெண்ட் வேல்யூ எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்குக்கான ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இதை பத்தின கிளியர் வேற ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதுக்கு நான் ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங்ல இன்னொரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, வெல்கம் பேக். நம்ம இதில் வந்து என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டு அந்த ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங்கை வச்சு நான் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ப்ராப்ளத்துக்கான மெயின் மோட்டிவே. ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியராக பார்த்தோம் அப்படின்னா, இதோட இன்புட் வந்து இப்போ A2 B3 C4 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து லெட்டரும் இருக்குது as well as டிஜிட் இருக்குது. லெட்டர் அப்படின்றது வந்து ABC அதை வருது, டிஜிட்ஸ் அப்படின்றது வந்து 1 2 3 4 மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோடைய அவுட்புட் எப்படி எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரிங்காக, இந்த ப்ராப்ளம் தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ப்ரோக்ராமை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரிங் நான் ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங் கொடுத்துருவேன். அந்த ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங்கை வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்காக நான் கன்வெர்ட் பண்ணணும். அதை வந்து எவ்வளோ டைம்ஸ் அந்த கவுண்ட் இருக்கோ, அந்த டிஜிட்ஸ் வந்து எவ்வளோ டைம் வந்திருக்கோ அதுக்கேற்ற கவுண்ட் எனக்கு ரிப்பீட் ஆகணும். ஸோ ஜஸ்ட் இந்த இன்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா A2 B3 C4, அதை வந்து நான் அவுட்புட் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னா A2 அப்படின்னு இருக்கிறனால A2 டைம்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ணணும், B3 அப்படின்றால் B3 டைம்ஸ், C4 அப்படின்றனால C வந்து 4 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி ஐட்ரேட் பண்ணணும். ஸோ இதே இன்புட்ல வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ A2 நீங்கள் கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் இந்த ப்ரோக்ராமில். ஸோ அது நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஜிக் எழுதிக்கணும். ஸோ A2 B3 C4 அப்படின்னு இருக்கா. ஸோ A2 B3 C4 இதோடைய அவுட்புட் என்ன அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இதுவே வந்து எனக்கு வந்து A2 இல்லைன்னா A2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் ZA2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து எனக்கு வந்து பக்கத்தில் வந்து டிஜிட்ஸ் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இசட் அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இசட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த நம்பரை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங் நான் கொடுப்பேன். அந்த ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங்கில் புது ஸ்ட்ரிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈச் லெட்டர், அந்த லெட்டர் இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் லெட்டர் அப்படின்றது இந்த ABC, அதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற நியூமரிக் வேல்யூ 2 3 4 இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ டைம் நான் கொடுத்துருக்கணும் அவ்வளோ டைம்ஸ் வந்து அதை நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றதா உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குற கொஷினாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் இந்த மாதிரி உங்களை கொஷின் கேட்பாங்க. அப்போ நம்ம எப்படி ஆன்சர் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த A2 B3 இது வந்து நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம்லையுமே நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணணும். கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு தனித்தனி கேரக்டராக பிரிச்சுக்கணும். ஏவை தனியாக, 2வை தனியாக, பியை தனியாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏவை வச்சு எப்படி நம்ம 2வை கம்பேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி லாஜிக் எழுதணும். இன்னொன்று எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற கேரக்டர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் A இருக்கா, A2 B3 4 சாரி C4 இந்த மாதிரி உங்ககிட்ட நான் கேரக்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதை தனித்தனியாக நான் பிரிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ ஸ்டோர் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏவோடைய இண்டெக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 0th இண்டெக்ஸ் தான் இருக்கும், 2 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், B வந்து செகண்ட் இண்டெக்ஸ், 3 வந்து தேர்ட் இண்டெக்ஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்த இண்டெக்ஸை வச்சு அது கொண்டு வரும். கரெக்டா? ஸோ அப்போ நான் எப்படி ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டராக பிரிக்கிறேனோ அப்போ ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி ஸ்டோர் ஆகும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப வந்து ஏக்கான இப்போ நான் ஏ வந்திருக்குது அப்படின்னா இப்போ இது வந்து லெட்டரா டிஜிட்டா அப்படின்றது செக் பண்ணணும். ஸோ அந்த லெட்டரா டிஜிட்டா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக என்ன சினாரியோ இருக்கும் அப்படின்னா ஆஸ்கி வேல்யூ. இப்போ நம்ம சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது A2 B அப்படின்றதெல்லாம் தெரியும். கரெக்டாக A2 B3 C4 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் சிஸ்டத்துக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக என்னவா இருக்கும் அப்படின்னா 0s and 1s தான். அப்போ நீ என்ன இன்புட்டை கொடுத்தாலும் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஆஸ்கி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ எவ்ரி லெட்டர் ஆர் எவ்ரி டிஜிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். அந்த ஆஸ்கி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அது கம்பேரே பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆஸ்கி வேல்யூவோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்.
ஓகே. ஸோ இந்த ஆஸ்கி வேல்யூட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இந்த ஸ்லைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்மால் லெட்டரில் ஏ டு இசட் எந்த கேரக்டர் நீ எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 97லேருந்து 122. இப்போ ஸ்மால் ஏக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 97, ஸ்மால் பிக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 98, அந்த மாதிரி வந்து இசட் வரைக்கும் அதுக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 97லேருந்து 122 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி கேபிட்டல் ஏக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 65, கேபிட்டல் பிக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 66, அந்த மாதிரி வந்து அப் டு 90 வரைக்கும் இருக்குது. அப்போ ஸ்மால் ஏ டு கேபிட்டல் ஏ, இந்த ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட், இது எல்லாத்துக்குமே ஆஸ்கி வேல்யூ என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து இது வந்து லெட்டருக்கான ஆஸ்கி வேல்யூ. ஸோ இதே வந்து நான் வந்து டிஜிட்ஸ், இப்போ எனக்கு வந்து ஆஸ்கி டிஜிட்ஸ் இருக்கா. ஸோ அப்போ மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கேரக்டராக பிரிக்கிறேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு கேரக்டராக தான் வரப்போகுது. அப்போ 0 அப்படின்றது வந்து ஒரு கேரக்டராக வரப்போகுது, ஆர் 1 2 3 அந்த மாதிரி நான் என்ன ஸ்ட்ரிங்கில் அது கொடுத்துருக்கணும் அது கேரக்டராக வரப்போகுது. அதுக்கான ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 48லேருந்து 57. அப்போ 0 to 9க்கான ஆஸ்கி டிஜிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு வந்து 48, 1க்கு வந்து 49, அந்த மாதிரி 9க்கு வந்து 57. ஸோ இதான் வந்து ஆஸ்கி டிஜிட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். என்னோட ஸ்ட்ரிங் வந்து இன்புட் வந்து இப்போ A2 B3 C4 இருக்கா. அப்போ ஏக்கு ஆஸ்கி வேல்யூ என்ன, ஸ்மால் ஏ ஆர் கேபிட்டல் ஏ. ஸோ ஸ்மால் ஏ ஆர் கேபிட்டல் ஏ, இது ரெண்டுத்துக்குமே ஆஸ்கி வேல்யூ என்ன நமக்கு தெரியும். ஸ்மால் ஏ அப்படின்னா 97 வரும், கேபிட்டல் ஏ அப்படின்னா 65. அப்போ இதுலேருந்து இசட் வரைக்கும் என்ன ஆஸ்கி வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு அது அந்த ஆஸ்கி கோடை பார்த்தா தெரிஞ்சிடும். அதே மாதிரி 2, இப்போ இந்த 2க்கான ஆஸ்கி வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியணும், ஆஸ்கி டிஜிட்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ இது வந்து கேரக்டராக தான் ரிட்டர்ன் ஆக போகுது. இதுக்கான ஆஸ்கி டிஜிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கீழே பார்த்தோம். ஸோ இப்போ 0க்கான ஆஸ்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருந்துச்சு, 47 48 இருந்துச்சா. என்னென்ன டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 0க்கான ஆஸ்கி வந்து 48. ஓகே. அப்போ 2க்கு என்ன வரும், 0க்கு வந்து 48 அப்படின்னா 49 50 வருமா. ஸோ 2க்கான ஆஸ்கி டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 50. அப்போ நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஏவையும் 2வையும் தான் கன்சிடர் பண்ணுவோம். பட் சிஸ்டம் எது கன்சிடர் பண்ணும் அப்படின்னா இந்த 97 ஆர் 65 பேஸ்ட் அப்பான் இந்த ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் அது கம்பேர் பண்ணும். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ மெயினாக நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த இன்புட் பாஸ் பண்ணுறது வந்து இந்த நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுன்றதான் அதை நான் காட்டினேன் உங்களுக்கு. ஸோ அப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு என்னால் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த ஆஸ்கி கோடோடைய நாலேஜ் இருக்கணும், ஆஸ்கி கோட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்ற நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் நம்மளால இதை பண்ண முடியும். ஸோ இது ஓரளவுக்கு கிளியராக இருக்கா. ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போயிடலாம். ஸோ நான் எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணுறேன் இந்த கோடை டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஜாவால ஆஸ் யூஸ்வல் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு எக்ஸ்பெண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெயின் மெத்தட் தான் ப்ரோக்ராமோடைய ஸ்டார்ட் அப் மெத்தட். ஸோ ஒரு மெயின் மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்புட்டை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் என்னோட இன்புட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் என்னோட இன்புட்டாக நான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. சரி ஃபார் எக்ஸாம்பிள் A2 B3 C4 இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னோட இன்புட். ஓகே. இப்போ நான் இந்த இன்புட்டை எடுத்துட்டேன். இப்போ இந்த இன்புட்டை வச்சு நான் என்ன அவுட்புட் கொண்டு வரணும்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த A வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும், B வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும், C வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன இந்த இடத்துல இந்த ஆர்டர் தான் கொடுக்கணும்னு தேவையில்லை. சரி ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்புட் வந்து Z5ன்னு இருக்குது. Z5 A2 B3 C4 அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லவே Z வந்து எனக்கு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய இன்புட்டுன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட். இந்த மாதிரி தான் நான் கொண்டு வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட பிஸ்னஸ் லாஜிக்கு செப்பரேட்டாக ஒரு மெத்தட் எழுதிட்டு அந்த மெத்தட் வந்து அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணணும்னு எழுதிடுறேன். மெயின் மெத்தட்லேயே கொடுக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் எழுத போகிற எல்லா பிஸ்னஸ் லாஜிக்குமே வந்து ஒரு ப்ரோக்ராம் ரீடபிலிட்டியை தனித்தனியாக வச்சுக்கோங்க. மெயின் மெத்தட் வந்து ஜஸ்ட் அந்த மெத்தடை இன்வோக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடுக்குள்ளே அந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும். கரெக்டாக? நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மெத்தட் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் வேல்யூ ஆர் ஓகே ரிசல்ட்னே இருக்கட்டும், இல்லைனா எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரிங் ரிசல்ட் ஆர் சம்திங் இப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். இந்த மெத்தட் நான் கிரியேட் பண்ணலைனாலும் சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணும் இந்த மாதிரி ஒரு மெத்தடே இந்த கிளாஸ்க்குள்ளே இல்லை, அன்டிஃபைன்டாக இருக்குது,
உனக்கு வேணும் அப்படின்னா ஒரு குயிக் ஃபிக்ஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா, நம்ம சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ இப்படி இந்த இடத்துல இந்த லிங்கை கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சிஸ்டமே இந்த மெத்தடை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து சிஸ்டமே கிரியேட் பண்ணலாம், நீயே கிரியேட் பண்ணாலும் ஓகே தான் உனக்கு. ஸோ இப்போ என்னன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் இருக்கு, மெயின் மெத்தடுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன அவுட்புட் வேணுமோ அந்த அவுட்புட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ கோடை டிசைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அந்த மெத்தட் வந்து பிரைவேட் மெத்தட் என் கிளாஸ்க்குள்ள மட்டும் அக்சஸ் பண்ற மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இந்த மெத்தட் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போது அந்த வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இதில் வந்து என்ன ரிசல்ட் வந்துச்சோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரிசல்ட் வந்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிடலாம். ரிசல்ட் அந்த அந்த மெத்தட் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெத்தடுக்கான பிஸ்னஸ் லாஜிக் எழுதணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ என்ன வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக அதில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்புட் நீங்கள் அங்கே என்ன இன்புட் பாஸ் பண்ணீங்களோ, உங்களோட இன்புட் என்ன பாஸ் பண்ணீங்களோ அது இந்த மெத்தடுக்குள்ளே பாஸ் பண்ணியிருப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ என்ன கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் உள்ளே வந்த உடனே அந்த இன்புட் வந்து என்ன கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லெட்டரா இல்லை கேரக்டரா அப்படின்றது நம்ம இந்த டிஜிட் ஆர் லெட்டர் அப்படின்றத செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் லூப்புக்குள்ள ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ், ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இன்டீஜர்னு ஒரு டேட்டா டைப் எடுத்துக்கிறேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கான வேல்யூ வந்து 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எப்பவுமே இதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுறப்ப ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்கும், எப்பவுமே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவை செக் பண்ணி கொண்டு வா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து இன்டீஜர் i ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த i ஈக்குவல் டு 0 முடிச்ச பின்னாடி i லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு 0ன்னு கொடுத்துட்டனால எப்பவுமே இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரும். ஸோ 0ன்னு கொடுத்தனால லெஸ் தென் அந்த இன்புட்டோட லென்த்து, நான் என்ன இன்புட் அந்த ஸ்ட்ரிங்கோட இன்புட் என்ன பாஸ் பண்ணணும் அந்த லென்த்தை செக் பண்ணுறேன். ஏன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணிக்கும், இந்த இசட்ன்றது 0லேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்ட் வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த டோட்டல் லென்த் அப்படின்னு கொடுத்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு அந்த லென்த் வரைக்கும் இதை ஐட்ரேட் பண்ணி இந்த ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னும் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது, செகண்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறது. இதில் என்ன கண்டிஷன் செக் பண்ணீங்கன்னா இந்த லூப் எவ்வளோ டைம் ஐட்ரேட் ஆகணும் அப்படின்றதுக்கான கண்டிஷன் நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ இமேஜின் இந்த இடத்துல வந்து நீ இன்புட் லென்த் நீ கொடுக்காம ஒரு 5 or 10 அந்த மாதிரி கொடுத்த அப்படின்னா 5 டைம்ஸ் அந்த லூப் ஐட்ரேட் ஆகும். 10ன்னு கொடுத்த அப்படின்னா 10 டைம்ஸ் அந்த லூப் ஐட்ரேட் ஆகும். நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்புட் ஸ்ட்ரிங் இன்புட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த இன்புட்டோடைய டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் மட்டும் ஐட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்றனால லென்த் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஃபார் லூப்புக்குள்ள i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் ஆர் இன்புட் லென்த் i பிளஸ் பிளஸ் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து அந்த இன்புட்ல வேல்யூவை வந்து கேரக்டரா பிரிக்கணுமா, அதுக்காக தான் இந்த ஐட்ரேஷனுக்குள்ளவே வரும். ஸோ இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இன்புட் டாட் கேரட், இது வந்து கேரட் அப்படின்றது என்ன அப்படின்றத வந்து இது வந்து ஸ்ட்ரிங் கிளாஸோடைய ஒரு மெத்தட். அந்த மெத்தடுக்குள்ள நான் இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்றேன் அப்படின்னா அது வந்து எனக்கு அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ்ல என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கேயே பாருங்க அதோட ரிட்டர்ன் டைப் வந்து கேரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இதுக்குள்ள ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்றேன். 0ன்னு பாஸ் பண்ணா Z வரும், 1ன்னு பாஸ் பண்ணா 5ன்னு வரும், 2ன்னு பாஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்ல ஒவ்வொரு இண்டெக்ஸா நான் பாஸ் பண்ண அதுக்கான கரஸ்பாண்டிங் கேரக்டர் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். நான் இப்போ ஆல்ரெடி ஃபார் லூப் போட்டதே நான் ஜஸ்ட் ஐன்ற வேல்யூ உள்ள பாஸ் பண்றப்ப ஒவ்வொரு வேல்யூவா உள்ள ஐட்ரேட் ஆயிட்டு உள்ள வரும். அந்த வேல்யூடைய அந்த இண்டெக்ஸோடைய என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கான கரஸ்பாண்டிங் கேரக்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த கேரக்டரை வந்து நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர், ஸோ கரண்ட் கேரக்டர் அப்படின்னு நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு அந்த இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை வந்து அதை ஐட்ரேட் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? அதை ரிட்டர்ன் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த கரண்ட்டாக வந்திருக்கிற கேரக்டர், சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறப்ப இசட் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதானே என்னோட இன்புட், இதில் வந்து இசட் வரும். இந்த கேரட் ஆஃப் இந்த இடத்துல வந்து 0th இண்டெக்ஸை போய் செக் பண்ணுவேன். கேரட் ஆஃப் 0 அப்படின்னு செக் பண்ணுறப்ப என்ன வேல்யூ இருக்குது, இசட் இருக்குது.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஐட்ரேட் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் ஆன பின்னாடி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ வரும் 5. அந்த மாதிரி அடுத்தடுத்த இண்டெக்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். அந்த வந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் கரண்ட் கேரக்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கரண்ட் கேரக்டர் வேல்யூ வந்து என்னோட ஆஸ்கி வேல்யூவோட லெஸ் தானா கிரேட்டர் தானே செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா இஃப் இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னா இஃப் என்னுடைய கரண்ட் கேரக்டர் ஓகே. ஸோ என் கரண்ட் கேரக்டர் வந்து நான் வச்சிருக்கிற கரண்ட் கேரக்டர் வேல்யூ வந்து ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஸோ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு என்னோட கேரக்டர் வந்து ஸ்மால் ஏவா இருக்கான்னு செக் பண்ணுறேன். அண்டு ஓகேவா கரண்ட் கேரக்டர் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுவான்னு செக் பண்ணுறேன். அண்ட் கரண்ட் கேரக்டர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் இசட். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் என்னோட கரண்ட் கேரக்டர் நான் பாஸ் பண்ணுற கேரக்டர் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று ஏலேருந்து இசட்குள்ளே ஸ்மால் ஏலேருந்து இசட்குள்ளே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ஒன்று கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருக்கணும் ஆர் அந்த அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான் உள்ளே போகும். ஸோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இசட். ஸோ இந்த ஏ டு இசட்குள்ளே ஏதாவது ஒரு கேரக்டர் உனக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆஸ்கி வேல்யூ வச்சு செக் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 97. ஸோ அப்போ உன்னோட வேல்யூ வந்து ஒன்று 97 ஆர் என்னென்ன பார்த்தோம் ஆஸ்கி வேல்யூ வந்து 2 பார்த்துருக்குமா. ஸோ ஜஸ்ட் இங்கே செக் பண்ணிக்கோங்க ஆஸ்கி வேல்யூ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் 97லேருந்து 122 இருக்குது. அப்போ ஒன்று இந்த 97லேருந்து 122 வேல்யூக்குள்ளே மட்டும்தான் உன்னுடைய வேல்யூ வரப்போகுது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ அப்படின்னு கம்பேர் பண்ணுறேன். ஸோ கரண்ட் கேரக்டர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இந்த ஏ அண்ட் கரண்ட் கேரக்டர் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இசட். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். அந்த கரண்ட் கேரக்டர் வந்து அந்த வெறும் ஸ்மால் லெட்டர் மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கேபிட்டல் ஏவையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ மேபி இன்புட் வர்றது வந்து கேபிட்டலாக வந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் செக் பண்ணணும்ல. ஸோ அந்த ரீசனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்டு கரண்ட் கேரக்டர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் இசட். ஓகே. ஸோ இதை நான் கீழே கொண்டு வந்துடுறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த இஃப் லூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நான் எடுக்கிற இன்புட் வந்து இசட் 5A2 இந்த மாதிரி இருக்குல்ல என்னோட ஸ்ட்ரிங்கு இதை வந்து இந்த லைன் என்ன பண்ணிச்சு அப்படின்னா 18th லைன் 19th லைன் என்ன பண்ணிச்சு அப்படின்னா தனி கேரக்டராக பிரிச்சுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வரும். அந்த கேரக்டரோட வேல்யூ வந்து இந்த A2 இசட்குள்ளே இருக்கா ஆர் கேபிட்டல் A2 இசட்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணும். இன்கேஸ் நான் கொடுத்துருக்கிறது வந்து A2 இசட் கேபிட்டல் இல்லை ஸ்மால் இல்லை இதுக்குள்ளே வரல அதில் வந்து டிஜிட்ஸ் தான் வந்திருக்கு லெட்டர் வரல அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே போகாது. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் எவ்வளோ டைம் நான் கவுண்ட் கொடுத்துருக்கணும் நம்பர் டிஜிட்ஸ் கொடுத்துருக்கணும் அவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து கண்டிஷன் ஃபஸ்ட்டு வர்ற வேல்யூ வந்து நம்பராக இல்லாமல் லெட்டராக இல்லாமல் டிஜிட்ஸாக லெட்டராக தான் இருக்கணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதை நான் போட்டுட்டேன். ஓகே. இப்போ எனக்கு வந்து இமேஜின் இப்போ எனக்கு வந்து இசட் வந்துடுச்சு. இந்த இசட் வந்து கண்டிஷன் இது செக் பண்ணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இப்போ இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப்புக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த லூப்புக்குள்ளே வந்தவொடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்திருக்கிற வேல்யூ வந்து லெட்டர் தான். அப்போ நெக்ஸ்ட் வந்து டிஜிட் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும். ஸோ டிஜிட் இருக்கா அப்படின்றது எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கிட்ட வந்து இப்போ 0th இண்டெக்ஸில் இருக்கேன்னா ஸோ நான் 0th இண்டெக்ஸில் இருந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ஸோ இஃப் i+1 ஐயோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நான் மூவ் பண்ணுறதுக்காக +1 அப்படின்றத ஒன்று மூவ் பண்ணுறேன். +1 ஒன்று ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போயிடும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம அகைன் என்னுடைய இன்புட்டோடைய லென்த்து ஏன்னா அந்த கண்டிஷன் இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போகிறப்ப டோட்டல் லென்த் வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் லென்த் வந்து லெஸ் தெனாக தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா அண்ட் என்னுடைய இன்புட் டாட் கேரட் ஓகேவா இதுலேயும் i+1 ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐயோடைய வேல்யூ 0th இண்டெக்ஸில் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா i+1 அப்படின்றத ஃபஸ்ட் இண்டெக்ஸில் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா i+1 இண்டெக்ஸ் வந்து என்ன வேல்யூ வருமோ அதில் இருந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்ல இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டராக வரப்போகுது. அந்த கேரக்டர் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு லெட்டர் வரப்போகுது கரெக்டாக என்னோட டிஜிட்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் இன்புட் டாட் கேரட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் வந்து i+1 அப்படின்னு நான் கொடுத்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த 0 கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி வந்து அண்ட் இன்புட் டாட்
caret 0 plus 1 sorry I plus 1 I plus 1 less than or equal to 9. ஸோ அப்போ மேலே இருக்கிற கண்டிஷன் ஜஸ்ட் இது ஒரு டைம் கீழே எடுத்துக்கலாம், உங்களுக்கு தெரிகிற மாதிரி எடுத்துக்க ஒரே நிமிஷம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரே செகண்ட் இந்த லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் விசிபிளாக இருக்கா? ஸோ இப்போ ஒரே செகண்ட் ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து 2 கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லூப் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உன்னோட கரண்ட் கேரக்டர், ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 வந்துச்சு அப்படின்னா கரண்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற வேல்யூ வந்து ஒன்று ஸ்மால் ஏலேருந்து கேபிட்டல் ஸ்மால் இசட் வரையும் இருக்கா, ஆர் கேபிட்டலிருந்து கேபிட்டல் இசட்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாலே உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 0th இண்டெக்ஸ்லேருந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போகணும். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போகணுன்றா என்ன பண்ணுறேன், 0 இங்கே வந்து ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கும், +1 கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போயிடுவேன். அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து என்னோட டோட்டல் லென்த் லெஸ் தானா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட். ஏன்னா அடுத்தடுத்த டைம் வர்றப்ப உன்னோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதனால இந்த லென்த் செக் பண்ணிக்கிறோம். இதில் மெயினாக நம்ம என்ன கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட இன்புட் டாட் கேரட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து டிஜிட்ஸ் இருக்கா அப்படின்றதுக்காக தான் உள்ளே வந்திருக்கும். ஸோ டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஜிட்ஸ் வந்து 0வா 1ஆ 2ஆ 3ஆ அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் அண்ட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 9ஆ இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஓகே, செகண்டில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக டிஜிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப்புக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு இந்த லூப்புக்குள்ளே என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த லூப்புக்குள்ளே நான் வந்துட்டேன். இந்த லூப்புக்குள்ளே மெயினாக நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்டில் இருக்கிறது வந்து டிஜிட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த லூப்புக்குள்ளே வரும். கரெக்டாக? இல்லை டிஜிட் இல்லை செகண்டுமே வந்து எனக்கு வந்து வேற நம்பரை தான் வந்திருக்கு, லெட்டராக தான் வந்திருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எல்ஸ் பிளாக் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஜிட்ஸாக இருந்தால் உள்ளே வரும், எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே வந்து டிஜிட்ஸ் இல்லாமல் இருந்தால் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி 2 கண்டிஷன் நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே இது வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்புட் கேரட் I+1 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இது வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கேரக்டராக ரிட்டர்ன் பண்ணும். கேரக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எய்தர் இப்போ நம்மளுக்கு எங்கே என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்னா இந்த இடத்துல 2 ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக? இந்த மாதிரி கேரக்டர் வேல்யூ வந்து 2 ரிட்டர்ன் ஆகும். ஸோ 2 என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிறது வந்து டிஜிட், பட் இது கேரக்டர் ரிட்டர்ன் ஆகும். நம்ம என்ன பண்ணோம், இந்த கேரக்டரை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்டீஜராக எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மெத்தடுக்கு முன்னாடி போயிட்டு இன்டீஜர் இதில் வந்து நான் வந்து எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகணுன்றதுக்காக செக் பண்ணிக்கிறேன். அதனால் ரிப்பீட் கவுண்ட் அப்படின்னு இதில் வேரியபிள் நேம் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இன்புட் கேரட் I+1 அப்படின்றது வந்து எனக்கு வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. பட் இது எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன வேல்யூ வரும் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த இன்புட் கேரட் I+1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது என்ன வேல்யூ 2 இருக்குது. ஸோ 2க்கான கேரக்டர் ஆஸ்கி டிஜிட்ஸ் என்ன அப்படின்னா 50. எப்படி நான் 15 சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு ஆஸ்கி டிஜிட்ஸ்க்குமே வந்து அதோட வேல்யூ வந்து 48 49 15 இருக்கா. ஸோ அந்த 50 என்ற வேல்யூ தான் அதுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டோட்டல் ஆஸ்கி வேல்யூ நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து அதை மைனஸ் பண்ணுறேன். எப்படி எப்படின்னா, இந்த இடத்துல 0ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாருங்க, இந்த ஆஸ்கி வேல்யூ வந்து 50, இந்த இடத்துல வந்து -0. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம்னா 50 ஆஸ்கி வேல்யூ, 0க்கான ஆஸ்கி டிஜிட் என்னன்னா 48. ஸோ 50 - 48, அப்போ இந்த 200 வேல்யூ வந்து எனக்கு கேரக்டர்லேருந்து இன்டீஜராக ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ரிப்பீட் கவுண்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 200 இன்டீஜராக ரிட்டர்ன் ஆகும். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து 2 இல்லாமல், இப்போ இந்த இடத்துல அங்கே என்ன 5 தானே இருக்குது, அப்போ இமேஜின் 5 உள்ளே வருது, அப்போ இன்புட் கேரட் I+1 அப்படின்றது வந்து 5ன்னு ரிட்டர்ன் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல 5. ஸோ 5ஓட ஆஸ்கி வேல்யூ என்னன்னு செக் பண்ணுங்க. ஸோ 5ஓட ஆஸ்கி டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 53. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன வரும், 53 வரும். கரெக்டாக? ஸோ 53 - 48, ஆஸ்கி வேல்யூ வந்து 48. இப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், 5. ஸோ இதுதான் எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். இந்த ரிப்பீட் கவுண்ட்டில் வந்து இதுதான் ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிப்பீட் கவுண்ட் வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளோ டைம் அந்த லெட்டரை வந்து நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் எடுப்போம்.
ஓகேவா? ஓகே, எனக்கு இப்போ வந்து இந்த ரிப்பீட் கவுண்ட் வந்துடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிப்பீட் கவுண்ட் வந்த பின்னாடி ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுறேன்னா இவ்வளோ டைம் எனக்கு லூப் ஹைட்ரேட் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதுக்குள்ளே வந்து இன்னொரு லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நெஸ்டட் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அகைன் இனிஷியலைஸ் பண்ணணும். இன்டீஜர் ஜே ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் ஜே லெஸ் தென். இப்போ இதில் என்ன பண்ணுவீங்க, நம்ம மெயினாக வந்து ஆல்ரெடி அந்த ரிப்பீட் கவுண்ட் கண்டுபிடிச்சதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா, அந்த ஜேவோடைய வந்து எவ்வளோ டைம் ஹைட்ரேட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த கவுண்ட் ரிப்பீட் கவுண்ட் வச்சுருக்கோம், அந்த வேரியபிள் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜே ப்ளஸ் ப்ளஸ் இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, நான் அந்த ஜேவோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நான் என்ன நடக்கும்னா, கரண்ட் கேரக்டரில் வந்து எனக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வந்துருவோம்னா, ஸோ அந்த கேரக்டரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கேரக்டர் அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த லூப் வர்றதுக்கு முன்னாடி கேரக்டர் ஒரு ரிசல்ட் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு நியூ கேரக்டர். ஸோ அதுக்கான ஒரு சைஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கேரக்டரோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு மேலே எனக்கு அந்த கேரக்டர் சைஸ் வராது. இந்த கேரக்டரோடைய ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, கேரக்டர் ஒரு எம்டி கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் எம்டி கேரக்டர் கிரியேட் பண்ணுறேன்னா, பாஸ் பண்ணுறது ஸ்ட்ரிங்கு, அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதை ஒவ்வொரு கேரக்டராக இங்கே வச்சிருக்கேன். அதை அடுத்தடுத்த வேல்யூ வந்து அப்பன் பண்ணுன்றனால இந்த அரேவை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்று வேணும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிசல்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே வர்றப்ப 0ன்ற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லூப்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி செகண்ட் லெட்டர் வந்து டிஜிட்டாக இருந்துச்சுன்னா இந்த லூப்குள்ளே வரும். டிஜிட்டாக இல்லை அப்படின்னா இந்த லூப்குள்ளே போயிருமா? ஸோ டிஜிட்டாக இல்லை, அகைன் எனக்கு வந்து கேரக்டர் அந்த லெட்டராக தான் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு எக்ஸாம்பிள் எனக்கு வர்றது வந்து என்ன கேரக்டர் வந்துச்சோ இதில் வந்து கரண்ட் கேரக்டர் வரும். இதை நம்ம எப்படி அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரிசல்ட் கேரக்டர் அரே கிரியேட் பண்ணியிருக்கோமா, அந்த ரிசல்ட் கேரக்டர் அரேயில் வந்து அப்படியே வர வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துச்சு அப்படின்னா அது இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறதுக்காக ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா, 0 ரிசல்ட் இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வரும். 0 ப்ளஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப இது 1, அடுத்தடுத்த இண்டெக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக இது கொடுத்துருக்கேன். ஸோ இதவே தான் நான் இங்கேயும் போட்டுக்கிறேன். என்னோட ஃபார் லூப்பில் இங்கே என்ன வரும்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, உன் ரிப்பீட் கவுண்டோட வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து 5 இருந்துச்சுன்னா 5 டைம் ரிப்பீட் ஆகணும். அப்போ உன் கரண்ட் கேரக்டர் வந்து இங்கே என்ன வரும், உன் கரண்ட் கேரக்டர் வந்து இசட் உள்ளே வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ரிசல்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரப்ப உன்னோட ரிசல்ட் இண்டெக்ஸ் என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா 0, கரெக்டாக? ஸோ ஈக்குவல் டு கரண்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா இசட். அப்போ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இந்த ஃபார் லூப் வந்து ஃபெயில் ஆகாது. ஏன்னா ஜேவோட வேல்யூ வந்து 0. ஸோ ஜே இனிஷியலைஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் ஜேன்னு வரும், அடுத்த டைம் வர்றப்ப ஜே ஈக்குவல் டு 1ன்னு வருமா? அப்போ என்ன பண்ணும், அகைன் நெக்ஸ்ட் டைம் லூப் ஹைட்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவேன், ரிசல்ட் அந்த ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கனால அதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ரிசல்ட் ஆஃப் 1, அகைன் இசட்டோட வேல்யூ கரண்ட் கேரக்டர் இன்னும் இசட் தான் இருக்குது. இது என்ன பண்ணோம்னா 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஏன்னா என்னோட ரிப்பீட் கவுண்ட் வந்து 5ன்னு இருக்கிறனால 5 டைம் ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லூப் ஃபெயில் ஆகிடும். அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு கரண்ட் கேரக்டரை வேற ஒரு வேல்யூவை பிக் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் 2 கண்டிஷன் தான் மெயினிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வர லெட்டர் வந்து ஏலேருந்து இசட், ஸ்மால் ஏ டு இசட், கேபிட்டல் ஏ டு இசட்ல இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வேல்யூவை இண்டெக்ஸை ஹைட்ரேட் பண்ணணும். அதனால் வந்து 0th இண்டெக்ஸில் இருக்கிறத +1 பண்ணிக்கிட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு செகண்ட் வந்து டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 0லேருந்து 9க்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் உள்ளே வந்துட்டு நான் வந்து அந்த கேரக்டரை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணுறேன், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த கேரக்டரை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான் வச்சுக்கோங்க. அப்போ இன்புட் டாட் கேரட் i+1 அப்படின்றது வந்து ஒரு கரண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணும், ஒரு கேரக்டராக ரிட்டர்ன் பண்ணும். அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ உன்னோட ஆஸ்கி டிஜிட்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் கவுண்ட் கிடைச்சிடும். அந்த ரிப்பீட் கவுண்ட் வேல்யூ வச்சு நீ என்ன பண்ணுற அப்படின்னா அது ஒவ்வொன்றா ஹைட்ரேட் பண்ணி கொண்டு வந்துடுவேன். ஓகேவா? ஸோ இது ஃபைனலாக நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபைனலாக நான் இதில் ரிட்டர்ன் பண்ணுமா? ஸோ ரிட்டர்ன் பண்ணுறப்ப நான் ஒரு என்கிட்ட இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ரிசல்ட் வந்து கேரக்டர் அரேவாக இருக்குது, அதை நான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அகைன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கில் வந்து ஆல்ரெடி நிறைய கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்று வந்து பைட் வேல்யூ அக்செப்ட் பண்ணும், ஒன்று வந்து ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணுது, இன்னொன்று வந்து கேரக்டர் அரேவை அக்செப்ட் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இங்கே இருக்கா. ஸோ இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் வந்து ஒரு அரேவை எடுத்துக்கிறேன்.
அந்த அரேல வந்து 0th இண்டெக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அடுத்தடுத்த இண்டெக்ஸ் எங்கே முடியுது அப்படின்றது நமக்கு தேவை. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கன்ஸ்ட்ரக்டரில் 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கேரக்டர் எடுத்துக்கிறதுக்காக ரிசல்ட் அரே. ஸோ இந்த இடத்துல வந்து ரிசல்ட் அரே கேரக்டர் அரேவாக எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து கேரக்டர் கமா 0th இண்டெக்ஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூ. லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து உங்களோட ரிசல்ட் இண்டெக்ஸ் எவ்வளோ டைம் அந்த வேல்யூ ஐட்ரேட் ஆச்சோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா உங்கள் கேரக்டர் அரேவை வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த பர்பஸ்க்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லாஸ்ட் லைனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டில் வர இது வந்து டிஜிட்டாக வராமல் அகெயின் லெட்டராகவே வந்துச்சுன்னா இதுக்குள்ளே வந்து அப் அண்ட் ஆகிட்டு வந்துடும். இல்லை எனக்கு செகண்ட் வரது வந்து டிஜிட்டாக தான் வந்திருக்கு அப்படின்னா அது இந்த லூப்புக்குள்ளே போகும். கரெக்டாக? ஸோ எல்லாத்துக்குமே மெயின் ஒரு லூப் இது எதுக்காக அப்படின்னா உன்னுடைய ஆஸ்கி வேல்யூ வந்து எந்த வேல்யூ வருதோ உன்னுடைய லெட்டர் எது வருதோ அதை செக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 3 கண்டிஷன் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ மெயினாக இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆஸ்கி டிஜிட்ஸ் அண்ட் வேல்யூ. ஸோ இதை ரன் பண்ணிடலாம். இல்லைனா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட இன்புட் வந்து ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நான் அதை ரன் பண்ணிடுறேன். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இந்த ப்ரோக்ராமில் வந்து மெயினாக வந்து இந்த 3 லைன்ஸ் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைன் என்ன பண்ணுது அப்படின்னா உன்னுடைய டோட்டல் ஸ்ட்ரிங்கை வந்து 1 by 1 ஐட்ரேட் பண்ணி கொண்டு வரணும், அடுத்தடுத்த வேல்யூ ஐட்ரேட் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்காக இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ உன்னோட டோட்டல் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வச்சு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு அந்த கேரட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இண்டெக்ஸில் என்னென்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் வந்து இந்த ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இசட்குள்ளே இருக்கா ஆர் கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் இசட்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த கண்டிஷன் எழுதியிருப்போம். ஸோ இந்த ஸ்மால் ஏ டு இந்த ஸ்மால் இசட் கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட் அதில் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப்புக்குள்ளே வந்துடும். இந்த லூப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நீ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லெட்டராக தான் வந்திருக்கு, நெக்ஸ்ட் நான் டிஜிட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த i+1 கொடுத்துட்டு அதோடைய ஆஸ்கி வேல்யூ வச்சு செக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆஸ்கி வேல்யூ வந்து இதுலேருந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஸோ அது இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ டைம் அந்த கேரக்டர் அரே இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன், இன்டிஜர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எனக்கு இந்த ரிப்பீட் கவுண்டோட வேல்யூ வந்து எவ்வளோ டைம் அதை ரிப்பீட் பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் கவுண்ட்டை போட்டுட்டு கரண்ட் கேரக்டர் என்ன இருக்கோ அது எவ்வளோ டைம் நான் ரிப்பீட் பண்ணணுமோ அந்த டைம் இந்த ரிசல்ட் அரேவை ரிட்டர்ன் பண்ணிக்கும். ஸோ இந்த லூப்புக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் செகண்ட் வந்தது டிஜிட் கிடையாது லெட்டர் தான் வந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக்குள்ளே வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே இந்த 2 இடத்துல தான் நமக்கு ரிசல்ட் ஐட்ரேட் ஆக போகுது. ஸோ ஒன்று உனக்கு வர கேரக்டர் வந்து ரிப்பீட் ஆக போகுது, இல்லைனா அந்த கேரக்டர் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் அப் அண்ட் ஆகணும்னா இங்கே வந்துடும். ஸோ ஃபைனலாக இந்த ரிசல்ட் அரேவை வந்து இந்த கேரக்டர் அரேவை நான் ரிட்டர்ன் பண்ணுறதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணிடலாம். ஸோ இந்த கோடை ரன் பண்ணுறப்ப நம்ம மெயினாக என்ன அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோம், அதில் வர ரிசல்ட்டை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் என்னவோ அதுதான் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அவுட்புட் வந்து எனக்கு வர ஸ்ட்ரிங் வந்து பக்கத்தில் டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோ டைம் அந்த லெட்டரை வந்து ரிப்பீட் பண்ண அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் தான் போடணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து ரொம்ப நேரம் சொன்ன மாதிரி இருக்கும். பட் இந்த 3 லைன் தான் மெயின். உங்களுக்கு ஆஸ்கியோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏக்கான ஆஸ்கி வேல்யூ என்ன, கேபிட்டல் ஏக்கான ஆஸ்கி வேல்யூ என்ன. ஸோ அதே மாதிரி வந்து இந்த 0 to 9 ஆஸ்கி வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை பற்றின ஏதாவது கிளியர் இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை இன்னும் கிளியராக புரியல, ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ என்ன ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக ப்ராப்ளம் நம்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து டிஜிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் லெட்டர் ரெண்டுமே இருக்கும். ஸோ லெட்டரை ஃபாலோ பண்ணி டிஜிட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டிஜிட்ஸோட கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுவும் அதே சிமிலரான ப்ராப்ளம் தான். பட் இப்போ நீங்கள் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 ப்ராப்ளமுமே உன்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதில் மெயினாக இந்த 2 ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா அதே ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங் தான். பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ரைட் a Java program to extract only the alphabetic characters. ஓகே, நியூமரிக் வேல்யூ இருக்கக்கூடாது, வெறும் ஆல்ஃபாபெட்டிக் கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ ஃப்ரம் த ஸ்ட்ரிங் வித்தவுட் யூசிங் இன்பில்ட் மெத்தட். மெயினாக எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் இந்த எல்லாத்துக்குமே இன்பில்ட் மெத்தட் ஒன்று இருக்கும், ஃப்ரீ டிஃபைன். அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, இது லெட்டர் தான் இருக்கா இல்லை டிஜிட் தான் இருக்கா அப்படின்ற அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த ஃப்ரீ டிஃபைன் மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஓன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே A2 B3 C4 அப்படின்ற இன்புட் எடுத்துக்கிறேன்.
அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுரும், அந்த டிஜிட்ஸ் விட்டுட்டு வெறும் லெட்டர்ஸ் மட்டும் எடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே A2 B3 C4 தான். பட் இதில் வந்து நான் வந்து அந்த லெட்டர்ஸ் எடுக்கக்கூடாது, வெறும் டிஜிட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி ஃப்ளோ தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால தான் அந்த 2 ப்ராப்ளத்தையுமே சேர்த்து இந்த ப்ரோக்ராமில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேம் எக்லிப்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்லிப்ஸ் ஐடியில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலவே இதுக்கான சொல்யூஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நம்ம செகண்ட் ப்ராப்ளத்திலவே இந்த தேர்ட் ஃபோர்த் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த 25th லைன் பாருங்கள். இந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் கொடுத்துருக்கிற இன்புட் ஸ்ட்ரிங் வந்து லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப்புக்குள்ள வா அப்படின்றதுக்கான கண்டிஷனாக நம்ம இதை வச்சு எழுதியிருக்கோமா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 28th லைனில் பாருங்கள், நான் வந்து நம்பராக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு வர்றது வந்து டிஜிட்டாக வந்துச்சு அப்படின்னா இந்த 0 to 9 இருக்கிறதா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கண்டிஷன் எழுதிடணும். ஸோ இந்த சேம் இந்த 2 கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த 2 ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ நான் தனியாக 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து எக்ஸ்ட்ராக்ட் லெட்டர்ஸ் அப்படின்ட்டு, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராக்ட் நம்பர்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அகைன் அதே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மெயின் மெத்தட் கூட நம்ம இப்போதைக்கு நமக்கு என்ன அப்படின்னா நம்மளோட இன்புட் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய இன்புட் வந்து சேம் ஸ்ட்ரிங் வந்து இன்புட் வந்து A2 B3 C4 இந்த மாதிரி இருக்குது. இதான் என்னோட இன்புட். இப்போ இந்த இன்புட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ எனக்கு வந்து கண்டிஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். நம்ம 2 லைன்ஸ் அந்த 2 லாஜிக் மட்டும் எடுத்து போட்டால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோமா. ஸோ ஃபார் லூப் போட்டு என்ன பண்ணுவோம், இன்டீஜர் i = 0 இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வச்சுட்டு அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கேரட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அப்படியும் பண்ணலாம். ஆர் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம கேரட் மெத்தட் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ ஐட்ரேட் பண்ணி கொண்டு வரும். இது இல்லாமல் ஸ்ட்ரிங்லவே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட், நம்ம இன்புட் ஸ்ட்ரிங் இருக்கா, இதில் வந்து நிறைய இப்போ நம்ம கேரட் மெத்தடும் இருக்குது. இது கூடவே இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா toChar array அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்ன பண்ணோம்னா கேரக்டர் அரேவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. ஸோ நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், இட் வில் ரிட்டர்ன் கேரக்டர் அரே. கரெக்டாக. ஸோ கேரக்டர் இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்து இதை ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸ்டெண்டட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் டைப்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் அதுக்கான ரெஃபரன்ஸ் கோலன் நீங்கள் என்ன அரேவை ஐட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அரேவோட நேம் எங்கே பாஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் ஸ்ட்ரிங்கை வந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். அது கேரக்டர் அரேவை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால தான் இங்கே கேரக்டர் அரேக்கான ஆப்ஜெக்டை போட்டேன். அது பக்கத்தில் அதோடைய ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டராக எனக்கு ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ என்னோட டோட்டல் ஸ்ட்ரிங்கை வந்து ஒவ்வொரு கேரக்டராக ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் system.out.println அந்த கேரக்டரோட அரேவை நான் போடுறேன். ஓகேவா. ஸோ அரே அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தானே வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் என்ன வேல்யூ நான் உள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன் அது ஒவ்வொரு இண்டெக்ஸான வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து A2 B3 C4 அப்படின்ட்டு ஒவ்வொரு மொத்த ஸ்ட்ரிங்கையுமே எனக்கு கேரக்டர் அரேவாக கொண்டு வந்துடுச்சு. ஸோ அப்போ மீனிங் என்ன, தனித்தனி கேரக்டராக இது பிரிச்சிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், டிஜிட்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்குள்ளேயே வந்திருக்கோம். ஓகேவா. அப்போ நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கேரக்டர் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம கண்டிஷன் போட்ட மாதிரி தான் இஃப் என் கேரக்டர் எடுத்துக்கிட்டு ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஏவா இருக்கான்னு செக் பண்ணுறேன் அண்ட் CH லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் Z. ஸோ ஸ்மால் ஆர் கேபிட்டலும் செக் பண்ணிக்கலாம். எப்பவுமே சேஃபர் சைட். CH கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் A. ஓகே. அண்ட் CH லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் Z. ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இந்த மெயின் கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உன்னுடைய ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டு கேரக்டராக பிரிச்சுக்கிட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூ சே ஃபார் எக்ஸாம்பிள் A உள்ள வரும். A வந்து கேரக்டர் தான், அப்போ உள்ள இந்த லூப்புக்குள்ளே வந்துடும். அடுத்த கேரக்டர் வந்து 2, அப்போ இது கேரக்டர் கிடையாது மீன்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதோட ஆஸ்கி வேல்யூ வந்து வேறையாக இருக்கும். அப்போ இந்த லூப்புக்குள்ளே வராது. ஸோ இந்த ஒரு கண்டிஷன் போதும் நம்மளால் வந்து இங்கே வந்திருக்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து எய்தர் லெட்டரா இல்லை டிஜிட் அப்படின்றது ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ வந்த வேல்யூவை நம்ம ஈஸியாக அப்பன் பண்ணி டிஸ்பிளே பண்ணோன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். அதனால் நம்ம மியூட்டபிளுக்காக ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். புதுசாக ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் பில்டர் ஆர் பஃபர் ரெண்டு இதில் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ எனக்கு வந்து லெட்டர்ஸா
ஸோ லெட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வந்த வேல்யூ அப்பன் மட்டும் பண்ணிக்கிறேன். லெட்டர்ஸ் ஒன்லி டாட் இதுக்குள்ளே அப்பன்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடுக்குள்ளே போயிட்டு அந்த எந்த கேரக்டர் உள்ளே வருதோ அந்த கேரக்டரை மட்டும் அப்பன் பண்ணிக்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும், ஒவ்வொரு வேல்யூவாக ஐட்ரேட் பண்ணிவிட்டு அது உள்ளே அப்பன் பண்ணிவிடும். லெட்டர்ஸ் ஒன்லி அந்த வேல்யூ மட்டும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அதில் ஒவ்வொரு வேல்யூ அப்பன் பண்ணியிருப்போம், அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டு இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை கேரக்டரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் வந்து இந்த ஆஸ்கி வேல்யூ இருக்கா ஸ்மால் ஏலேருந்து இது வந்து 97, இது வந்து 122, அதே மாதிரி இது வந்து 65, 90 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா இது லூப்புக்குள்ள வரும், இல்லை அப்படின்னா நான் எல்ஸ் கண்டிஷன் தான் போடல. ஸோ அப்போ ஒவ்வொரு கேரக்டராக உள்ளே வந்து இருக்கிற வேல்யூ மட்டும் உள்ளே அப்பன் பண்ணும், இல்லாத கேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் அவுட்புட் வந்து எனக்கு வெறும் அந்த லெட்டர்ஸை மட்டும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அந்த 2, 3, 4 வந்து இங்கே வரல. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான சொல்யூஷன். ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்மளுக்கு இந்த செகண்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா அதில் நம்ம கண்டிப்பாக இந்த லைன் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த லைன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுத்துடலாம். அப்போ ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ மோஸ்ட்லி ஒரு ஸ்ட்ரிங் ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங் ஆர் வெறும் ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி கவுண்ட்டை கொண்டு வருது, இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த ஆஸ்கி வேல்யூவோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதே ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 4வது என்ன ப்ராப்ளம் எடுத்திருந்தோம், ஈஸ் டிஜிட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த 2, 3, 4 மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அதையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சேம் அதுக்கும் என்னோட இன்புட் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸ்ட்ரிங் என்னோட இன்புட் என்ன அப்படின்னா அதே இன்புட் எடுத்துக்கலாம், A2, B3, C4 இந்த இன்புட்டை எடுத்துக்கிறேன். இந்த இன்புட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுமா. சேம் அதே கேரக்டர் அரே CH இன்புட் டாட் டூ கேர் அரே. இது என்ன பண்ணணும் ஆல்ரெடி சொன்னால், இது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், அது பக்கத்தில் இருக்கிறது அரேவோட ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஒரு லூப் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த லூப்புக்குள்ளே கண்டிஷன் என்ன செக் பண்ணுவோம், இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணோம்னா கேரக்டர் A இல்லை கேரக்டர் Z. ஓகேவா? இது என்ன பண்ணணும்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூ எனக்கு வந்து வர்றது வந்து லெட்டராக வருது, அந்த லெட்டரை செக் பண்ணுறதுக்காக இது போட்டிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் செக் பண்ணணும், டிஜிட்ஸ் செக் பண்ணுமா. அதுக்கும் நம்ம பழைய ப்ரோக்ராமில் ப்ராப்ளம் நம்பர் 2ல் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தோம், அதே தான் இங்கேயும் செக் பண்ண போகிறேன். இஃப் CH greater than or equal to இந்த 0, ஓகே, அண்ட் CH less than or equal to 9. ஸோ அந்த ரெண்டாவது லூப்பில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா இஃப் கண்டிஷன். ஸோ அதை மட்டும் இங்கே போட்டால் போதும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இது இந்த 2 லைன் இந்த கண்டிஷனை உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த லாஜிக்கை செக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் பில்டர் அதுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்பர்ஸ் ஒன்லி அதுக்கப்புறம் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸ் ஒன்லி அப்படின்ற ஆப்ஜெக்டை வந்து இந்த லூப்புக்குள்ளே கால் பண்ணுறேன், டாட் அப்பன். ஓகே, இதில் வந்து அந்த CH வர்ற வேல்யூ அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த லூப் வெளியே வந்த பின்னாடி ஒரு சிஸ் அவுட் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து அந்த நம்பர்ஸ் ஒன்லியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 2 ப்ரோக்ராம் ஒன்றே தான். இதில் வந்து நம்பர்ஸ்க்கான கண்டிஷன் செக் பண்ணுறேன், அங்கே வந்து கேரக்டருக்கு அந்த லெட்டருக்கான இதை செக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து வெறும் அந்த டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. கரெக்டாக ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வெறும் இது லெட்டர்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் ஒன்லி லெட்டர்ஸ். கரெக்டாக இது வந்து டிஜிட்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த 2 ப்ரோக்ராமையுமே நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டாலே ஆல்மோஸ்ட் அதுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ நீங்கள் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ஃபைனலாக ஒரு ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூ தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட்டை கொண்டு வரதா இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வெறும் எக்ஸ்ட்ராக்ட் இதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இல்லைன்னா நம்பர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஃப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ். அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணாமல் எனக்கு ப்ரோக்ராம் இப்போ ரிவர்ஸ் பண்ண சொன்னால் வித்தவுட் யூஸிங் ரிவர்ஸ் மெத்தட்
அதே மாதிரி லெட்டர் எடுத்துகிட்டு வரதுனா இஸ் டிஜிட்டல் மெத்தட் இருக்குது ஆர் இஸ் லெட்டர் மெத்தட் இருக்கா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நீயா உன்னோட பிஸ்னஸ் லாஜிக்கை வச்சு அந்த கோடை எடுத்துகிட்டு வா அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான சொல்யூஷன் எப்படி கொண்டு போட்டிருக்கணும் அப்படின்னா, ஸோ மெயினாக வந்து ஒரே ஒன்று தான், நீ கிரியேட் பண்ணுற ஒரு கேரக்டர், நீ ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுவேன், அந்த கேரக்டருக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும், ஒரு ஆஸ்கி டிஜிட்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் ஒரு லாஜிக்கை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின இன்னும் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வேணும், இல்லை ஏதாவது புரியல உங்களுக்கு, இந்த லைன் புரியல, இந்த பர்டிகுலர் டேட்டா உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். உங்களுக்கு டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த கோடு எல்லாமே நான் வந்து கிட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த கிட்டோடைய கோடை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராப்ளம் நம்பர் 5 வந்து, ஸோ ரைட் ஏ ஜாவா ப்ரோக்ராம் டு எக்ஸ்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஃப்ரம் ஏ இன்புட் ஸ்ட்ரிங் பேஸ்ட் ஆன் யூசர் இன்புட் அட் ரன் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஜஸ்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் எடுத்துக்கிறேன், அதே சேம் ஸ்ட்ரிங் இன்புட். இதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னா டிஃபால்ட்டாக எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஸ்ட்ரிங்கு ஒரு இன்புட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த இன்புட்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லிட்ரல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்துருவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வந்து A2 B3 C4 அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு, இதை வந்து நான் ஆல்ஃபா நியூமெரிக் வேல்யூ இருக்கிறனால இதை வெறும் எனக்கு நம்பராக எடுத்துகிட்டு வா, இல்லை அப்படின்னா லெட்டராக எடுத்துகிட்டு வா, அப்படி இல்லைனா அதை கவுண்ட்டை கொண்டு வா அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இல்லைனா ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்னா ஒரு லிட்ரல் ஸ்டார்ட் ஆயிருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் லிட்ரல் வந்து இங்கே லாஸ்ட்டாக எண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் நிறைய உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, நேம் ஈக்குவல் டு ரமேஷ்குமார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன்னா இங்கே ஒரு லிட்ரல் இருக்குது, கம்பெனி நேம் ஈக்குவல் டு இங்கே ஒரு லிட்ரல், இந்த மாதிரி ஒவ்வொரு லிட்ரல் எக்ஸ்ட்ரா லிட்ரல்ஸ் கொடுத்துருக்கேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறோன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஷின் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு யூசர்கிட்ட இருந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்துட்டேன், யூசர்கிட்ட இருந்து ரன் டைமில் இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், யூசர்கிட்ட இருந்து ரன் டைமில் இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நான் ரன் டைமில் வந்து கம்பெனி நேம் அப்படின்னு நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அவுட்புட் வந்து அந்த கம்பெனி நேமுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன இருக்குது, யூனிக் டெக்னாலஜிஸ் அப்படின்னு இருக்கா, இது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஆர் நான் கம்பெனி நேம்னு என்டர் பண்ணாமல் நேம் அப்படின்னு என்டர் பண்ணேன் அப்படின்னா ரமேஷ்குமார் என்னோட நேம் பிரிண்ட் ஆகணும். ஆர் எக்ஸ்பீரியன்ஸை டைப் பண்ண அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 14 years அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அப்போ இங்கே மீனிங் என்ன அப்படின்னா, யூசர்கிட்ட இருந்து ரன் டைம் இன்புட் ஒன்று வாங்கிட்டு இவங்க ஆல்ரெடி ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்புட் வேல்யூவும் ரன் டைமில் வர இன்புட்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஆனால் இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து இன்புட் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல எல்லாருமே இருக்காங்க, நேம் இருக்குது, கம்பெனி நேம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நான் என்ன டைப் பண்ணுறேனோ அந்த டைப் பண்ணுறதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ வேணும்னா என்னோட இன்புட் ஆப்ஜெக்ட் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கொஷின் புரிஞ்சுதா? ஸோ என்னோட இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா, நேம் ஈக்குவல் டு ரமேஷ்குமார், கம்பெனி நேம் ஈக்குவல் டு யூனிக் டெக்னாலஜிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு 14 years. இதுதான் என்னுடைய இன்புட். கம்பைல் டைம்லவே இன்புட் கொடுத்துட்டாங்க. நான் ரன் டைம்லேருந்து ஒரு இன்புட் யூசர்கிட்ட இருந்து வாங்கணும், அந்த வேல்யூ இந்த வேல்யூ கம்பேர் பண்ணிட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிக்கோங்க, இதான் என்னோட இன்புட். இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்லிப்ஸில் வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு கிளாஸ் இருக்கணும். ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தட் தான் என் ப்ரோக்ராமோட ஸ்டார்ட் அப் மெத்தட். நீங்கள் இதுக்குள்ளே பிஸ்னஸ் லாஜிக் எழுதுறதா எழுதலாம், ஆர் தனியாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கூட எழுதலாம். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ண ஸ்ட்ரிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்ட்ரிங் இன்புட் ஒரு லிட்ரல் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்குள்ளே வந்து ரமேஷ்குமார், அதுக்கப்புறம் கம்பெனி நேம் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு 3 கொடுத்துருக்கேனா. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு எரர் காட்டுது, இந்த ரெட் கலரில் எரர் காட்டுது, தெரியுதா? ஸோ இங்கே எரர் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்டாக்ஸ் எரர் இன்சர்ட் செமிகோலன் டு கம்ப்ளீட் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ மீனிங் என்ன அப்படின்னா, இன்புட் கொடுத்த பின்னாடி ஒரு லிட்ரல் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு டபுள் கோட்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த டபுள் கோட்ஸ் இங்கே முடிகிற மாதிரி அது கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துருக்கிற எந்த வேல்யூமே இது கன்சிடர் பண்ணாமல் இந்த இடத்துல செமிகோலன் கொடுக்க சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் ஆக்சுவலாக எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த டபுள் கோட்ஸ் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற டபுள் கோட்ஸ் இருக்கணும், ப்ளஸ் லாஸ்ட்டாக இருக்கிற டபுள் கோட்ஸ் என்ன அப்படின்னா இது. ஓகேவா? இதுக்கு சென்ட்ரல் இருக்கிற டபுள் கோட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணணும்.
ஸோ உன்னை இன்டர்வியூவில் டீஃபால்ட்டாகவே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரிங்குள்ள நிறைய எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸ் இந்த மாதிரி லிட்ரல்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி நீ கம்பைல் டைம் எரரை அவாய்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அது இருந்தாலே அதை போட்டுட்டாலே ஆல்மோஸ்ட் உனக்கு வந்து ஓகே ஸ்ட்ரிங்கை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு இருக்குது அப்படின்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க டபுள் கோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன்னா இதுக்கு பக்கத்தில் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்றது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். இதை நம்ம வேணாம். இப்போதைக்கு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா டபுள் கோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற டபுள் கோட்ஸ் எனக்கு தேவை. பட் இங்கே இருக்கிற டபுள் கோட்ஸும் இங்கே இருக்கிற டபுள் கோட்ஸும் எனக்கு தேவை கிடையாது. கரெக்டாக தேவை கிடையாதுன்னா அந்த கம்பைல் டைம் எரரை கிளியர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டபுள் கோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு பேக் ஸ்லாஷ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் இருக்கா அதையும் போயிட்டு பேக் ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் டபுள் கோட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேனோ எங்கெங்கெல்லாம் எனக்கு எரர் காட்டுதோ அதுக்கு முன்னாடி போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேக் ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணிக்கோங்க பேக் ஸ்லாஷ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸ்க்கும் லாஸ்ட் டபுள் கோட்ஸ்க்கு மட்டும் நான் ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸும் லாஸ்ட் டபுள் கோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணல. பட் மற்ற எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இன்புட்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நேம் ஈக்குவல் டு ரமேஷ்குமார் இந்த டபுள் கோட்ஸ் எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி 2 பேக் ஸ்லாஷ். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ண பேக் ஸ்லாஷ் வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேங்க. பார்த்துக்கோங்க. என்னோடய ஸ்ட்ரிங்கை நான் க்ரியேட் பண்ணிட்ட பின்னாடி நான் என்ன பண்ணுறேன், என்னோடய system.out.println அந்த இன்புட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரன் as ஜாவா அப்ளிகேஷன். இப்போ இங்கே பாருங்கள் உங்களுடைய கன்சோலில் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற நேம் ஈக்குவல் டு ரமேஷ்குமார், கம்பெனி நேம் ஈக்குவல் டு யூனிக் டெக்னாலஜிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு 14 years. நீங்கள் அந்த லிட்டரலில் கொடுத்த எக்ஸ்ட்ரா அந்த 2 கோட்ஸ் மட்டும் இருக்காது. மற்றது எல்லாமே இங்கே இருக்கா. நீங்கள் கொடுத்த பேக் ஸ்லாஷ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். அந்த பேக் ஸ்லாஷ் அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கம்பைல் டைமில் இருக்கிற எரரை மட்டும் கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணாதுன்னு அர்த்தம். நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற பேக் ஸ்லாஷ் வந்து இப்போ கன்சிடர் ஆகலன்னு அர்த்தம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே, அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் எக்ஸ்ட்ரா டபுள் கோட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நான் வந்து ஹைட் பண்ணுறதுக்காக அது கம்பைல் டைம் எரரை கிளியர் பண்ணுறதுக்காக வி கேன் ஆட் எக்ஸ்ட்ரா ஒரு பேக் ஸ்லாஷ். எங்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா டபுள் கோட்ஸ் இருக்கோ அதில் எல்லாமே பேக் ஸ்லாஷ் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அது என்னால் வந்து கம்பைல் டைமில் ஹைட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ணிட முடியும். கரெக்டாக? ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த ஸ்லாஷ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதை நான் இன்புட்டில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து ஹைட் ஆகாது. ஸோ உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா டபுள் கோட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபார்வர்ட் ஸ்லாஷ்லாம் கொடுத்து உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டிஃபால்ட்டாக உனக்கு ஒரு இன்புட் நான் ஸ்ட்ரிங் இன்புட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இன்புட்டில் இந்த எக்ஸ்ட்ரா டபுள் கோட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பேக் ஸ்லாஷ் மட்டும் போட்டுட்டு அதை ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டபுள் கோட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் கம்பைல் டைமில் எரர் காட்டாது. ஓகேவா? இப்போ நம்ம உங்களுக்கு கொடுத்த இன்புட்டை நம்ம ஈஸியாக வந்து அந்த எரர் இல்லாமல் எடுத்து போட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எழுத போகிற கோடு வந்து என்ன அப்படின்னா ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு ரன் டைமில் ஒரு இன்புட் வாங்கணும்னு சொன்னோன்னா ஸோ யூசர்கிட்ட இருந்து ரன் டைமில் இன்புட் வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்கேனர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும் யூட்டில் பேக்கேஜ்குள்ளே. அந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்கேனர் கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நார்மலாக ஒரு கிளாஸ் நேம் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நியூ கன்ஸ்ட்ரக்டர். அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டராக இருக்கணும். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சிஸ்டம்ல இருந்து ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறாங்க ரன் டைமில், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றதுக்காக இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா system.in சிஸ்டம் இன்புட். ஓகேவா? ஸோ இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே என்ன மெத்தட் இருக்கும் அப்படின்னா ஒரு இன்டிஜர் வேல்யூ வாங்குறதா இருந்தால் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸ்ட்ரிங்காக வாங்குறதா இருந்தால் வி கேன் கெட் நெக்ஸ்ட் மெத்தட் ஆர் நெக்ஸ்ட் லைன், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த வர வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரிங்கில் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். யூசர் இன்புட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ யூசர் இன்புட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன இன்புட் எடுத்துக்கிறேனோ, நான் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் சொன்னனோ அந்த ப்ராப்ளத்தை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த கோடில் போட்டேன் ஃபஸ்ட் லைன். அதில் வந்து எனக்கு ஒரு எரர் காட்டுச்சு, கம்பைல் டைமில் எரர் காட்டுச்சு. லிட்ரல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறனால எக்ஸ்பெக்டட் செமிகோலன் அப்படின்ற மாதிரி எரர் காட்டுச்சு. அந்த எரரை கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நம்ம இந்த பேக் ஸ்லாஷ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டபுள் கோட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை ஹைட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது லைன் என்ன பண்ண சொன்னோன்னா யூசர்கிட்ட இருந்து ரன் டைமில் இன்புட்டை வாங்கணுன்றதுக்காக ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு அதில் இருக்கிற மெத்தடை இன்வோக் பண்ணுறேன். இந்த மெத்தட் என்ன பண்ணோன்னா யூசர்கிட்ட இருந்து வர ரன் டைமில் இன்புட்டை வந்து வாங்கி இந்த வேரியபிள் அசைன் பண்ணிக்கும். ஸோ ஜஸ்ட் இது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்ணுறேன் ஒரு system.out.println போட்டு இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் என்டர் தி யூசர் இன்புட். யூசர் இன்புட் பண்ணுற வேல்யூவை யார் யூசர் இன்புட்னு கொடுத்துக்கோங்க.
ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆன பின்னாடி உங்ககிட்ட ஒரு blank ஸ்பேஸ் வரும். அதில் நீங்கள் என்ன என்டர் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூவை வாங்கி இந்த யூசர் இன்புட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கும். அப்போ எங்கிட்ட மீனிங் என்ன அப்படின்னா யூசர் இன்புட்டில் என்ன டைப் பண்ணுறாங்களோ, ஸோ இங்கே யூசர் வந்து ரன் டைமில் என்ன டைப் பண்ணுறாங்களோ இன்புட் வேல்யூ, அந்த வேல்யூ இங்கே எடுத்துப்பேன். ஸோ இந்த வேல்யூவும் இந்த ஆல்ரெடி இருக்கிற இன்புட்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து நான் அது முன்னாடி கம்பைல் டைம்லவே கொடுத்துறேன். இந்த இன்புட்டை நான் டைப் பண்ணுற இன்புட்டையும் இந்த இன்புட்டையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிட்டு இதில் வர ரிசல்ட் நான் இப்போ இன்கேஸ் நான் டைப் பண்ணுறது நேம் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரமேஷ்குமார்னு பிரிண்ட் ஆகணும். ஆர் கம்பெனி நேம்னு டைப் பண்ணேன் அப்படின்னா யூனிக் ஏதோ ஒன்று தான் நான் டைப் பண்ணுவேன், அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க. இஃப் நான் டைப் பண்ண போகிறது வந்து யூசர் இன்புட் ஆப்ஜெக்டில் இருக்க போது டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் அந்த இன்புட் ஆப்ஜெக்ட் இப்படி போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரூ ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னா நான் டைப் பண்ண பொழுது மொத்தமாக டைப் பண்ண போகிறது இல்லை, இதில் ஏதாவது ஒன்று தான் டைப் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணும், இந்த கண்டிஷன் கண்டிப்பாக என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோன்னா யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த இன்புட் ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா கம்பைல் டைமில் இதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்புட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஸோ இன்புட் ஆப்ஜெக்ட் டாட் ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ள நிறைய மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய இன்புட்டை வந்து நான் வந்து என்னோட டோட்டல் இன்புட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நேம் அண்ட் ரமேஷ்குமார் இது தனியாக எடுக்கணும், கம்பெனி நேம் அண்ட் யூனிக் டெக்னாலஜிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வேல்யூ இதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து கம்பேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இன்புட் ஆப்ஜெக்ட் டாட் நம்ம இதுக்குள்ளே அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது ஏதாவது மெத்தட் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். அது என்ன பண்ணோம்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும். ஸ்ப்ளிட்ன்ற மெத்தட் இருக்கும். இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் எனக்கு வந்து என்னன்னா இண்டெக்ஸ் ஒவ்வொரு வேல்யூவாக கால்குலேட் பண்ண தேவையில்லை. இப்போ நீ சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு இண்டெக்ஸாக கால்குலேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இந்த மெத்தடுக்குள்ள எந்த இன்புட்டை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறனோ அந்த இன்புட்டோட ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட வேல்யூவை இதுக்குள்ளே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே ஒரு இன்புட்டை பாஸ் பண்ணணும். ஸோ என்ன இன்புட் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நேம் ஈக்குவல் டு ரமேஷ்குமார் இதை தனியாக எடுக்கணும், கம்பெனி நேம் ஈக்குவல் டு யூனிட் கிளாஸ் தனியாக எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இன்புட் பாருங்கள், இதுதான் என்னோட இன்புட். கரெக்டாக நேம் ஈக்குவல் டு ரமேஷ்குமார். இப்போ இந்த இடத்துல இந்த நேம் ரமேஷ்குமாரை வந்து தனியாக எடுக்கணும் அப்படின்னா அண்ட் கம்பெனி நேம் தனியாக எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஒன்று கொடுத்துருக்கேன்னா இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வச்சு நம்மளால் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷில் போயிட்டு இந்த ஸ்ப்ளிட் மெத்தட் கொடுத்துருக்கோமா, இந்த ஸ்ப்ளிட் மெத்தடுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஒன்று ஆட் பண்ணிடுறேன். எனக்கு இதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி கொடு அப்படின்ட்டு அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்ப்ளிட் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸ்ப்ளிட் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங் அரேவாக ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ், அந்த கிளாஸ்க்குள்ளே ஸ்ப்ளிட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ன வேல்யூ வச்சு ஸ்ப்ளிட் பண்ணு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதை எனக்கு அரேவாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ என்ன பண்ணுறேன், அந்த ஸ்ட்ரிங் அரேவை எடுத்துக்கிறீங்க. ஸோ ஸ்ட்ரிங் அரே இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்னு வச்சுக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் இந்த மாதிரி ஒரு இன்புட் இருக்குது. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை இதுக்குள்ளே அசைன் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் ஒரு அரேயில் இருக்கிற வேல்யூ ஐட்ரேட் பண்ணுறதா வந்து எப்படி ஐட்ரேட் பண்ணுவீங்க, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவீங்க, இதர் ஃபார் எக்ஸ்டெண்டட் லூப் யூஸ் பண்ணலாம் ஆர் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸ்டெண்டட் லூப் பண்ண என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஃபார் ஆப்ஜெக்ட் டைப் என்ன ஆப்ஜெக்டை நீங்கள் ஐட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் டைப் அதுக்கான ரெஃபரன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ரெஃபரன்ஸ் நேம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்னா எஸ்எஃப் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன், கோலன் அந்த அரேவோட நேம் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அரேயில் இருக்கிற வேல்யூ ஒன் பை ஒன்னா ஐட்ரேட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு கட் பண்ணி இதுக்குள்ளே கொடுத்துட்டு இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், என்னோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இன்புட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த அரேயில் போட்டுட்டு அந்த அரேவை ஒன் பை ஒன்னா ஐட்ரேட் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளீஸ் என்டர் த இப்போ இதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணல, ஜஸ்ட் இப்போ நான் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு பாருங்கள், அந்த நான் யூஸராக இன்புட் ஒன்று கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்காக கிரியேட் பண்ணியிருந்தேன் இன்புட் ஆப்ஜெக்ட், அதை வந்து எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துச்சு. நேம் ஈக்குவல் டு ரமேஷ்குமார், கம்பெனி நேம் ஈக்குவல் டு யூனிக் டெக்னாலஜிஸ், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு 14 years அப்படின்ட்டு எனக்கு தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு, தனித்தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ அகைன் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கின இன்புட் வந்து ஒன்று நேம்னு டைப் பண்ண போகிறாங்க ஆர் கம்பெனி நேம் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். அகைன் எனக்கு வந்து கம்பேர் பண்ணுறப்ப சாட்டிஸ்ஃபை ஆகாது.
அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா அகைன் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவல் டு வச்சு ஸ்பிளிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு வச்சு ஸ்பிளிட் பண்ண என்ன ஆகும், நேமை தனியாக எடுத்துருவேன், ரமேஷ்குமாரை தனியாக எடுத்துருவேன். அப்போ நான் டைப் பண்ண போகிறது நேம் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ண போகிறது இந்த வேல்யூ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அரேல இருக்கிற வேல்யூவை ஐட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே, ஒரு இன்புட் ஆப்ஜெக்ட்டை ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு அரேல எடுத்துகிட்டு போய் போட்டிங்க அப்படின்னாலே அரேவோட வேல்யூ எப்படி செட் ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நேம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0th இண்டெக்ஸ், செகண்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், தேர்ட் வேல்யூ வந்து செகண்ட் இண்டெக்ஸ். இது மூணுமே 3 டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ அகைன் நான் இந்த வேல்யூவை ஸ்பிளிட் பண்றதா இருந்தா இந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது அகைன் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவேன், செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது அகைன் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் என்ன பண்றேன், இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனை எடுத்துட்டு இப்போ இதுக்குள்ள எங்க இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட்ல வந்து எனக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த 3 இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு, அதை தான் 1 by 1 இங்க போட்டிருக்கேன்னா. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை வச்சுட்டு அகைன் இன்னொரு டைம் ஸ்பிளிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பிளிட் மெத்தட் எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறேன் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வேல்யூ வந்து ஈக்குவல் டு வச்சு ஸ்பிளிட் பண்ண போறேன். ஸோ அந்த ஈக்குவல் டு வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு இதை அகைன் இன்னொரு ஸ்ட்ரிங் அரேல ஸ்டோர் பண்றேன். ஸ்ட்ரிங் ஆஃப் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து செகண்ட் ஸ்பிளிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ டைம் ஸ்பிளிட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நேம் ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் ஸ்பிளிட் அப்படின்ற மெத்தட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஐட்ரேஷனில் இந்த வேல்யூ வந்துடும். ஸோ இப்போ அகைன் அரேல இருக்கிற வேல்யூ ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு அரேக்குள்ள ஒரு லூப்குள்ள இன்னொரு டைம் லூப் போகிறேன், நெஸ்டட் லூப்னு சொல்லுவாங்க. அகைன் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஸ்பிளிட்டுக்கான ரெஃபரன்ஸ் கோலன் அந்த செகண்ட் ஸ்பிளிட்டுக்கான அரேவை பாஸ் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணி பாருங்க. செகண்ட் ஸ்பிளிட்டோடைய ஆப்ஜெக்டை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இதில் வந்து அந்த செகண்ட் ஸ்பிளிட்டை பாஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வரையும் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த லூப் என்ன பண்ணுது அப்படின்னா உன்னுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணதை இதை வேரியபிள் இந்த அரேல போட்டுக்கும், அதை ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணேன். ஐட்ரேட் பண்ண இந்த ரிசல்ட் வந்துச்சு பார்த்து, அந்த ரிசல்ட் தான் வந்து இந்த நேம் ஈக்குவல் ரமேஷ்குமார். இது அகைன் இன்னொரு டைம் ஈக்குவல் டு வச்சு ஸ்பிளிட் பண்ண சொல்கிறேன். ஈக்குவல் டு வச்சு இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறது வந்து 0th இண்டெக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ். இப்போ இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை அகைன் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகும்னா 0th இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து நேம் வந்து 0, ரமேஷ்குமார் வந்து 1, இது 0, இது வந்து 1, இது 0, இது 1, அந்த மாதிரி இண்டெக்ஸாக ஸ்பிளிட் ஆகும். ஸோ அந்த செகண்ட் ஸ்பிளிட்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு ஸ்பிளிட் பண்ணுறப்ப இப்போ இந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஜாவா அப்ளிகேஷன் இதில் ஜஸ்ட் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்க, இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ பாருங்க அந்த ஈக்குவல் டு ஸ்பிளிட் பண்ண உடனே எனக்கு அவுட்புட் வந்து நேம் அப்படின்றது ஒரு இண்டெக்ஸ், ரமேஷ்குமார் இண்டெக்ஸ், மாதிரி தனித்தனி இண்டெக்ஸாக எடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ நேம், கம்பெனி நேம், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே 0th இண்டெக்ஸில் இருக்கும். ஆக்சுவலாக செக் பண்ணி பாருங்க, எல்லாமே 0th இண்டெக்ஸில் இருக்கும். இந்த ரமேஷ்குமார் யூனிட் டெக்னாலஜிஸ் 14 years எல்லாமே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு இந்த ரமேஷ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இருக்கா, இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் போடுறேன். இப்போ யூசர்கிட்ட இருந்து வாங்கின இன்புட் ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம். ஓகே, டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல வந்து செகண்ட் ஸ்பிளிட் மெத்தடில் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எங்கே இருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு செகண்ட் ஸ்பிளிட்டை போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறேன். நான் டைப் பண்ண போகிற இன்புட்டும் இந்த ஸ்பிளிட்டில் இருக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப்குள்ளே போ. இந்த லூப்குள்ளே போயிட்டு இங்கே என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா செகண்ட் ஸ்பிளிட்டில் தான் உனக்கு அந்த அரே வேல்யூவில் 0th இண்டெக்ஸும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 2 இண்டெக்ஸ் இருக்கும் 0 1 0 1 0 அப்படின்ட்டு அந்த 3 வேல்யூமே ரெண்டாக பிரித்து வச்சிருக்கேன். அதுதான் இந்த ஈக்குவல் டு வச்சு ஸ்பிளிட் பண்ண பின்னாடி இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நான் டைப் பண்ண போகிறது வந்து 0th இண்டெக்ஸ், பிரிண்ட் பண்ண போகிறது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க, ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இப்போ நான் என்டர் பண்ண போகிறது வந்து நேம்னு என்டர் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் வந்து ரமேஷ்குமார் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அதுவே வந்து நான் வந்து மறுபடியும் ரன் பண்ணுறேன். கம்பெனி நேம் அப்படி டைப் பண்ணவுடனே அதோடைய வேல்யூ நான் என்ன டைப் பண்ணுறனோ அதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ கொண்டு வருதா. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னொரு டைம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா டபுள் கோட்ஸ்லாம் ஆட் பண்ண அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் யூசர்கிட்ட இருந்து ரன் டைமில் இன்புட் கெட் பண்ணுறதுக்காக இந்த 3 லைன் யூஸ் பண்ணேன். ஓகேவா. ஸோ இப்போ உன்னோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டில் வந்து மொத்த வேல்யூமே இருக்க போது நான் யூசர்கிட்ட இருந்து ஒன்று நேம் அப்படி இல்லைனா கம்பெனி நேம் அப்படி இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3த்துல ஏதோ ஒன்று தான் டைப் பண்ண போகிறேன். அப்போ என்னுடைய ஆப்ஜெக்ட்டில் வந்து இருக்கிறது வந்து நேம் மட்டும்தான். நான் நேமுன்னு டைப் பண்ணால் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நேம்னு இருந்தால் மட்டும்தான் கம்பேர் பண்ணுறப்ப ட்ரூ வரும்.
ஸோ இந்த கண்டிஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னா நான் என்டர் பண்ணுற வேல்யூவும் அவங்க கிட்ட இருக்கிற வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ ட்ரூ எப்போ ரிட்டர்ன் ஆகும்னா நான் டைப் பண்ணுறது நேம்னா இங்கேயும் நேம் தான் இருக்கணும். கரெக்டா? அப்போ அங்கே நேம்னு கொண்டு வரணும்னா அது மொத்த வேல்யூ தனித்தனியாக பிரிக்கணும். அதுக்காக தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதில் 2 டைப் ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து ஈக்குவல் டு யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஏன் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை தனித்தனியாக எடுக்கணும், அதுக்கப்புறம் இதை தனியாக எடுக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக எடுக்கணும். அது தனியாக எடுக்கிறதுக்காக ஃபார்வர்ட் ஸ்லாஷ். அது மூணுமே என்ன வேல்யூவில் பிரிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 0th இண்டெக்ஸில் வந்து அந்த நேம் ஈக்குவல் டு ரமேஷ்குமார் அப்படின்னு 0th இண்டெக்ஸில் இருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா கம்பெனி நேம் ஈக்குவல் டு யூனிக் டெக்னாலஜிஸ். அதுக்கப்புறம் செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்கும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி 3 வேல்யூமே இதை ஸ்ப்ளிட் பண்ணால் வந்துடும். ஓகேவா? அதை மறுபடியும் இன்னொரு டைம் ஏன் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 0th இண்டெக்ஸில் இருக்கிறத மறுபடியும் 2ஆக பிரிக்கணும். ஸோ 0th இண்டெக்ஸில் இருக்கிறது ஏன் 2ஆக பிரிக்கணும்னா நேம் தனியாக எனக்கு வேணும், ரமேஷ்குமார் தனியாக வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் 0th இண்டெக்ஸ் எடுத்துட்டு அகைன் 2ஆக பிரிக்கிறப்ப 0th இண்டெக்ஸில் இருக்கிறத 0 அப்படின்றது நேம்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்கும் ரமேஷ்குமார்னு வந்துடும். அகைன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத கம்பெனி நேம் ஈக்குவல் டு யூனிக் டெக்னாலஜிஸை மறுபடியும் 0 1 2ஆக பிரிச்சுக்கிறேன். அப்போ 0th இண்டெக்ஸில் என்ன இருக்க போகுது அப்படின்னா நேம் ஆர் கம்பெனி நேம் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்க போகுது ரமேஷ்குமார் யூனிக் டெக்னாலஜிஸ், அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 14 years. அப்போ நான் டைப் பண்ண போகிற நேம் யூசர்கிட்டேருந்து வாங்க போகிற இன்புட் வந்து 0th இண்டெக்ஸில் இருக்க போகிறது தான் இருக்க போகுது. அதுதான் இங்கே வரும். அப்போ நீ கம்பேர் பண்ண போகிறது வந்து 0th இண்டெக்ஸில் இருக்கிறது தான் கம்பேர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ன வேணாலும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இந்த ஸ்பிளிட்டில் வந்து போத் நேமும் இருக்க போது ரமேஷ்குமாரும் இருக்க போது. இது ரெண்டுத்துல நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதோட வேல்யூ வச்சுக்கிட்டு செகண்ட் ஸ்பிளிட் மெத்தடுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருவேன். இப்போ இமேஜின் இந்த இடத்துல 0th இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ இந்த 0th இண்டெக்ஸ் தான் இருக்குது, நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ரன் பண்ணுறப்ப நான் நேம்னு டைப் பண்ணுறேன், நேம். அப்போ எனக்கு வந்து 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும் நேம் தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணி 0th இண்டெக்ஸில் இருக்கிறத வேணாம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ அகைன் நான் நேம்னு டைப் பண்ணுறேன், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்துருச்சா. அப்போ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் எக்ஸ்ட்ரா கோட்ஸ் கொடுத்துட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோட்ஸ் கொடுத்துருவோம், அதை ரிசால்வ் பண்ணணும். ரெண்டாவது ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு இந்த இன்புட் வந்துச்சு அப்படின்னா இதை கொண்டு வா யூசர் கிட்ட அப்படின்ற மாதிரி உன்னை ஏதாவது ஒரு சினாரியோ கொடுத்து கேட்குறாங்க அப்படின்றப்ப மோஸ்ட்லி நீங்கள் ஸ்பிளிட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேல்யூவை மல்டிபிள் பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணணும்னா இதை சப்ஸ்ட்ரிங் ஆர் ஸ்பிளிட் மெத்தட். ஸ்பிளிட் மெத்தட் வந்து ஈஸியாக நம்மளால வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ண முடியும். ஸோ அதை ஸ்பிளிட் பண்ணிட்டு அதை வச்சு நீங்கள் எப்படி லாஜிக் எழுதணும்னு யோசிங்க. ஸோ எனக்கு தேவை வந்து தனித்தனி ஆப்ஜெக்டாக ஸ்பிளிட் பண்ணணுன்றதுக்காக நான் 2 ஸ்பிளிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ், இன்னொன்று வந்து ஈக்குவல் டு. அதில் வந்து ரிசல்ட்டை வச்சு ஃபைனலாக இஃப் கண்டிஷன் போட்டு கம்பேர் பண்ணிட்டு அதில் இருந்து என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்குள்ள எக்ஸ்ட்ரா லிட்டரல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றத இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா அது சொல்யூஷன் நீங்கள் 100% கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை இன்டர்வியூவில். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரிங் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ திஸ் இஸ் ரமேஷ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதாவது ஃப்ரெஷராக இருக்கட்டும் ஆர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் வந்து டிஃபால்ட்டாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோ சீரிஸில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி டிஃபால்ட்டாக எல்லா இன்டர்வியூலுமே ஃபேக்டோரியல் நம்பரை வச்சு ஃப்ரெஷருக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்னா என்னன்னு புரியணும். ஒரு ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணணும், ஃபேக்டோரியல் நம்பர்னா என்ன, அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராமவே ரைட் பண்ண போற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் a product of all positive integers from 1 up to a given number அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சிம்பிளா சொன்னீங்க அப்படின்னா ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்றது இப்போ நான் n-ன்றது வந்து ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுக்கோங்க. n-ன்றது வந்து என்ன எய்தர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து 1ல இருந்து என்ன நம்பர் வேணா கொடுத்துக்கலாம். சோ 0ல இருந்து
இருந்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் வந்து 0 ஆர் 1 இதுல இருந்து புடிச்சுக்கிட்டு நீங்க என்ன பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேணாலும் குடுத்துக்கலாம். அத வச்சு நீங்க ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் குடுக்க முடியாது. சோ ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் a product of positive integers from 1. சோ up to given number அப்படின்னா n அப்படின்றது நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நீ எவ்வளவு வேணாலும் குடுத்துக்கலாம். ஆனா ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதோட சிம்பிள் எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, என்னன்றது என்ன வேல்யூ பாஸ் பண்ற, 1னா 1 ஃபேக்டோரியல், என்ன 2னா 2 ஃபேக்டோரியல், அந்த மாதிரி நீ என்ன ஃபேக்டோரியல் உள்ள பாஸ் பண்றியோ அந்த நம்பர் நீ கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் தான் வந்து அந்த ஃபேக்டோரியல் சிம்பிளுக்கு யூஸ் பண்றது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபேக்டோரியல் 5க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எப்படி நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுக்கணும். சோ அப்ப 5 ஃபேக்டோரியல் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப 5 ஃபேக்டோரியல் அப்படின்றது என்னன்னா 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னு போட்டு 5 ஃபேக்டோரியல் அவுட்புட் என்ன அப்படின்னா 120 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி ஃபார்முலா பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, சோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்டீஜர் நம்பர் நீங்க எடுக்கக்கூடாது. ஃபேக்டோரியல் நம்பரோட ஃபார்முலா ஜென்ரலா எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க பாத்துக்கோங்க, n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n அப்படின்றது என்ன வேல்யூ கொடுக்க போறீங்க. இப்போ நான் 5 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து n ஃபேக்டோரியல் அப்படின்றது 5 ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதோட ஃபார்முலா பாருங்க. இந்த n-ன்றது 5, இந்த இடத்துல 5 minus 1 இருக்கும், இந்த இடத்துல 5 minus 2 இருக்கும், இந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டு ஃபைனலா into 1. சோ அப்ப நம்மளோட ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீ என்ன ஃபேக்டோரியல் இப்போ நீ 6 ஃபேக்டோரியல் கொடுத்தா என்ன நடக்கும், 6 into 5 into 4 into 3 into 2 into 1. சோ அந்த மாதிரி நம்ம ஃபேக்டோரியல் என்ன கொடுக்குறோமோ அந்த ஃபேக்டோரியல் நம்பர் into -1 into -1 அந்த மாதிரி நீங்க இந்த ஃபேக்டோரியல் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணுவீங்க. சோ இதான் வந்து ஃபேக்டோரியல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எல்லா இன்டர்வியூலயுமே டிஃபால்ட்டா வந்து ஃபேக்டோரியல் நம்பர்னா என்னன்னு கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்றது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கொடுத்து ஃபேக்டோரியல் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். அதோட சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டோரியல்னா எக்ஸ்கிளமேஷன் மார்க் யூஸ் பண்ணி டெஃபினைட் பண்ணுவோம். சோ அதோட ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் நம்பர் அப்படின்றது என்னன்னா n into n minus 1 into n minus 2 அப்படின்ட்டு நீ கொடுக்குற நம்பர் வந்து ஒவ்வொரு வேல்யூவா அதை மைனஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதான் வந்து ஃபேக்டோரியல் நம்பர். மெயினா வந்து 0 அப்படின்றது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் பாசிட்டிவ் இன்டிஜர் தான். டிஃபால்ட்டா 0 ஃபேக்டோரியல் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அதோட வேல்யூ வந்து 1. சோ அப்ப நீ 1 ஃபேக்டோரியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். 0ன்ற வேல்யூ நீ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க நினைச்ச அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 தான். சோ அத தான் டிஃபால்ட்டா அப்படி கொடுத்திருப்பாங்க அந்த டெஃபினிஷன்லவே. சோ மெயினா வந்து ஏன் ஃபேக்டோரியல் ப்ரோகிராம் யூஸ் பண்றோம், சோ அது ஜாவா ப்ரோகிராம்க்கு எதுக்கு யூஸ் ஆகுது, இப்போ நான் இத கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும். சோ இப்போ நம்ம ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோகிராம் நீங்க போட சொல்றாங்க அப்படின்னா, சோ ஏன் ஃபேக்டோரியல் ப்ரோகிராம் போடணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சோ ஃபேக்டோரியல் ப்ரோகிராம் ஏன் போடுறோம் அப்படின்னா, நார்மலா வந்து இன் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரியல் டைமா யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷன்ஸ்மே வந்து வேரியஸ் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. சோ அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அல்காரிதம் டிசைன் பண்றதுல, அல்காரிதம் அப்படின்றது ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன், அதான் வந்து அல்காரிதம் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா என்ன மாதிரி அல்காரிதம்ஸ் நான் ரிகர்சிவ் அல்காரிதம்ஸ், சோ மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம்ஸ், சம் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ரிலேட்டடா சீக்வென்ஸ் அல்காரிதம், சீரியஸ் அல்காரிதம்ஸ், இந்த மாதிரி ஒரு அல்காரிதம் டிசைன் பண்றதுக்கு எனக்கு அந்த இடத்துல ஃபேக்டோரியல் நம்பர் கண்டிப்பா யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து கிராஃபிக்கலா நான் ஏதாவது ஒரு டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஒரு ட்ரீ வரையணும், இல்லனா ஒரு கிராஃப் வந்து ப்ரோகிராமட்டிக்கலா நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபேக்டோரியல் நம்பர் தேவைப்படும். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ், இப்போ நீங்க டேட்டா சயின்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஒரு மிஷினை வந்து நீங்க ட்ரெயின் பண்ண போறீங்க, அப்ப அந்த இடத்துல ஒரு அல்காரிதம் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. சோ அந்த மாதிரி இடத்துலயுமே இந்த ஃபேக்டோரியல் நம்பர் யூஸ் ஆகும். சோ அப்ப ஒரு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது சும்மா ஒரு ப்ரோகிராம் வந்து சும்மா பிளைண்டா கிரியேட் பண்றதுல மெயினா நமக்கு என்ன அப்படின்னா ரியல் டைம் யூசேஜ் பர்பஸ், அதாவது ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ஏரியால எல்லாம் யூஸ் ஆகுது. சோ இதுக்காக தான் ஃபேக்டோரியல் நம்பர் படிக்க போறோம். சோ அப்ப நீங்க ஒரு டேட்டா சயின்ஸ் அல்காரிதம் இன்டர்வியூ போனாலும் சரி, இல்ல ஒரு நார்மல் ஜாவா டெவலப்பராவோ இல்ல பைத்தான் என்ன ப்ரோகிராம்ல ஒரு பேசிக் ஃப்ரெஷரா நீங்க ட்ரை பண்றதா இருந்தா கூட அதோட ரியல் டைம் யூசேஜ் புரியணும். நம்ம ஃபேக்டோரியல் நம்பர் ஏன் படிக்கிறோம், ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் ஏன் வந்து இந்த ப்ரோகிராம்ல படிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வேரியஸ் ஏரியால நம்ம யூஸ் பண்றோம். சோ அதனால ஃபேக்டோரியல் நம்பர் நம்ம படிக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு ப்ரோகிராம் டிசைன் பண்ணலாம், இந்த ஃபேக்டோரியல் நம்பர்னா என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த ஃபேக்டோரியல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ப்ரோகிராம் பண்றது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபேக்டோரியல் நம்பர்ல வந்து ஒரு யூனிக் பாஸ்வேர்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம நார்மலா வந்து ஒரு 6 டிஜிட்ஸ் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது ரேண்டமா எனக்கு ஜென்ரேட் ஆகணும். பாஸ்வேர்டை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 6 டிஜிட்ஸ் கொடுத்தா எவ்வளவு யூனிக்கா கிரியேட் பண்ண முடியும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் போறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டை நான் ஜென்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு சீக்வன்ஸ் என்னால கிரியேட் பண்ண முடியும்ன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் போடுறேன் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க. அப்ப நான் 6 கேரக்டர்ஸ் உள்ள பாஸ் பண்றேன். 6 ஃபேக்டோரியல் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 4 இந்த 6 கேரக்டர் இருக்கு. இந்த 6 கேரக்டரை வந்து நான் எவ்வளவு டைம் வந்து யூனிக்கா கிரியேட் பண்ண முடியும் சீக்வன்ஸ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஏ வரணும், அடுத்த லைன் வரப்ப ஏ வரக்கூடாது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியா இதை மெர்ஜ் பண்ணி இந்த 6 கேரக்டர் வந்து எவ்வளவு யூனிக் பாஸ்வேர்டு என்னால பர்மியூட் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளுக்கான மெயின் வேலையை. ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்றதுக்கு எக்லிப்ஸ் ஐடி தான் நான் யூஸ் பண்றேன். ஆல்ரெடி நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பேக்கேஜ் நேம் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்ற ஒரு பேக்கேஜ். அதுல வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட்
கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என் கிளாஸ் கீவேர்ட் அது பக்கத்துல இருக்கிறது கிளாஸ் நேம். ஜாவால டிஃபால்ட்டாவே உங்களுக்கு தெரியும் மெயின் மெத்தட் இல்லாம ப்ரோக்ராமே கிரியேட் பண்ண முடியாது. நான் என்ன பண்றேன், சிஸ்டம் வந்து நம்ம டிஃபால்ட்டே இந்த ஐடியே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட்கட்ல நமக்கு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணும். மெயின் மெத்தட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெத்தட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம என்ன பண்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கும், ஒரு ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள வந்திருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபைன் ஃபேக்டோரியல் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன் ஃபேக்டோரியல் நம்பர். ஸோ இந்த மெத்தட் தான் அந்த ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்க போகுது. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடே நம்ம சிஸ்டம்ல நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குள்ள ஒரு நம்பர் நான் பாஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மெத்தடை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். இந்த மெத்தடுக்குள்ள வந்து ஒரு நம்பர் பாஸ் பண்ண போறேன். அந்த நம்பர் வந்து எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த வேல்யூ நான் என்ன வேல்யூ இதுக்குள்ள பாஸ் பண்ண போறனோ அந்த வேல்யூ எனக்கு வந்து ஃபேக்டோரியல கண்டுபிடிக்க போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டேட்டா டைப்பிங்க பாஸ் பண்ண மாட்டோம். இப்போ நான் 6 கேரக்டர்ஸ்ல பாஸ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்டீஜர் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு 6. ஸோ அந்த வேரியபிளை இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா நான் என்ன வேல்யூ உள்ளே பாஸ் பண்ணுறனோ அந்த வேல்யூ உள்ளே போயிட்டு அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு ஒரு ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணணும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை லாங்காக ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ பாசிபிள் வேர்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிபிள் வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ சீக்வன்ஸ் பாசிபிள் 6 ஃபேக்டோரியலுக்கு எவ்வளோ பாஸ்வேர்டு வந்து எனக்கு யூனிக்காக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணலாம் ஆர் சிஸ்டமே நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அந்த மவுஸ் ஓவர்ல போயிட்டு இங்கே கிரியேட் மெத்தட் இருந்துச்சுன்னா அந்த சின்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே எனக்கு அந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மெத்தட் அதுவே கிரியேட் பண்ண மெத்தட். ஸோ பிரைவேட் வேரியபிள் ஒன்று அக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஸ்டாட்டிக் கீவேர்டுன்றது ஆப்ஜெக்ட் இல்லாமல் அக்சஸ் கால் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்து லாங் அப்படின்ற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. பிளஸ் இந்த மெத்தடோட நேம் இது. ஸோ இதுக்குள்ள நீ என்ன வேல்யூ பாஸ் பண்றியோ அது இந்த வேரியபிளை எடுத்துக்கிட்டு அது உள்ள வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபால்ட்டா நம்மளுக்கு தெரியும் இந்த மெத்தட் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மெத்தட்ல வந்து டிஃபால்ட்டா இப்போ இந்த கேரக்டர்ஸ் வருது பாத்தீங்களா. ஸோ இப்போ இந்த கேரக்டர் வேல்யூ வந்து இப்போ என்ன கேரக்டர் அதுக்குள்ள வருதோ அந்த கேரக்டரோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா இமேஜின் இப்போ எனக்கு வந்து இஃப் கேரக்டர்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், 0 ஃபேக்டோரியலுக்கு என்ன ரிசல்ட் வரும், 1 வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துலவே வந்து கமெண்ட்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக போட்டுக்கிறேன். ஸோ 0 ஃபேக்டோரியல் அப்படின்றதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா 1ன்றது அதோட வேல்யூ. கரெக்டா? அதனால டிஃபால்ட்டா இப்போ நீங்க கேரக்டரோட வேல்யூ வந்து இந்த இடத்துல 6ன்னு பாஸ் பண்ணாம 0ன்னு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள 0 வரும். இந்த மெத்தட் கால் ஆகிறப்ப இதுக்கு 0 அசைன் ஆகும். இந்த வேல்யூ இதுக்கு வந்து 0 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இந்த லூப் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த லூப் குள்ள வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னா 1ன்ற வேல்யூ வரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 0வை தவிர எந்த பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் 1ல இருந்து நீ எந்த பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் அந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணுமா. அப்ப என்ன பண்றேன், ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்மி வேல்யூ ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். லாங் ரிசல்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்றேன். இந்த வேல்யூல இதுக்கு முன்னாடி நான் ஒரு லூப் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றேன், இதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்டீஜர் i ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். i ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்மளுடைய அந்த கேரக்டர்ஸ் நம்ம எந்த வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த கேரக்டரோட வேல்யூ இதுக்குள்ள பாஸ் பண்ணிடுறேன், இன்டீஜர் வேல்யூ. ஸோ அந்த லென்த் வந்து அந்த லெஸ் தென் அது வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா i பிளஸ் பிளஸ். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபார் லூப்ல வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கறது வந்து வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றது. ஸோ அந்த வேல்யூவை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் 1ன்ற வேல்யூ. ஏன்னா 0க்கு நம்ம டிஃபால்ட்டா இங்கே ஒரு கண்டிஷன் எழுதிருக்கோம். அதனால இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஃபால்ட்டா ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன் ஐயோட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேரக்டர்ஸ். கேரக்டர் வந்து நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்றீங்க, இப்போ நான் 600 கேரக்டர் பாஸ் பண்றேன் அப்படின்னா அப்போ 1 6 வந்து லெஸ் தெனா தான் இருக்கு. அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கு அடுத்த லைன் என்ன வரும், i பிளஸ் பிளஸ். அப்ப என்ன ஆகும், இது வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட். போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா ஐயோட வேல்யூ எக்ஸிக்யூட் ஆயின பின்னாடி தான் அந்த இன்கிரிமெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப i பிளஸ் பிளஸ்னு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். சோ இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லூப் குள்ள வந்துச்சு அப்படின்னா சோ 0 அப்படின்ற கேரக்டர்ல 0ன்ற வேல்யூ பாஸ் பண்ணா உனக்கு டிஃபால்ட்டா 1 ரிட்டர்ன் ஆகும். 0 தவிர நீ எந்த வேல்யூ பாஸ் பண்றதா இருந்தாலும் உனக்கு என்ன பண்ணும், இந்த லூப் குள்ள போயிட்டு செக் பண்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். இந்த லூப் குள்ள என்ன பண்றேன்னா ஆல்ரெடி ரிசல்ட்டுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ 1ன்னு வச்சிருக்கேனா. இப்போ இங்க என்ன பண்றேன், ரிசல்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா நம்ம ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த ஐயோட வேல்யூ மல்டிப்ளை பண்றேன். ஃபேக்டோரியல் வேல்யூனா என்ன சொன்னோம் நம்ம. சோ இந்த ஃபேக்டோரியல் நம்பர்ல நீ என்ன ஃபேக்டோரியல் நம்பர் கொடுக்குறியோ அந்த ஃபேக்டோரியல் நம்பர்ல எப்படி ஃபார்முலா கால்குலேட் பண்ணுவோம், 5ன்னு கொடுத்த அப்படின்னா 5 இன்டூ 5 மைனஸ் 1 எவ்வளவு வரும், 4 இன்டூ 5 மைனஸ் 2 3
அப்படி ஒவ்வொரு வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த 1 ஃபேக்டரியல் வரைக்கும் எனக்கு கால்குலேட் பண்ணி எனக்கு ஃபைனல் ரிசல்ட் என்னமோ அந்த ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுமா. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லூப்புக்குள்ள என்ன வேல்யூ ஐயோட வேல்யூ பாஸ் பண்ணுறோம், அந்த வேல்யூ லெஸ் தென் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த வேல்யூ உள்ள பாஸ் பண்ணிட்டு அதையும் மல்டிப்ளை பண்றேன். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு என்ன வேல்யூ ரிசல்ட் வருதோ அந்த வேல்யூ எனக்கு இங்க வந்துடும். இந்த லூப்புக்குள்ள வந்துச்சுன்னா ரிசல்ட்டோட வேல்யூ வந்து என்ன மல்டிப்ளை பண்ணி வரும். இந்த லூப்புக்குள்ள வரல அப்படின்னா டிஃபால்ட்டா என்ன இருக்கும், ரிசல்ட்டோட வேல்யூ 1 தான் இருக்கும். அது இதுல வந்துடும். எய்தர் கேரக்டர் வந்து 0வா இருந்தாலும் இட் வில் கம் இன்சைட் திஸ் லூப், ஆர் கேரக்டரோட வேல்யூ 0 இல்ல வேற ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா இந்த லூப்புக்குள்ள வரும். ஸோ இப்போ இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா லாங்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் எனக்கு எங்க வரப்போகுது அப்படின்னா இந்த இடத்துல வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபேக்டோரியல் நம்பர்ல என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அந்த வேல்யூ வந்து இந்த பாசிபிள் வேர்ட்ஸ்ல இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ அகைன் ஷார்ட்கட்ல வந்து SY_S1 போட்டீங்கன்னா அந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து ஜஸ்ட் செக் பண்ணலாம் எவ்வளோ யூனிக் பாஸ்வேர்ட் நம்மனால ஜென்ரேட் பண்ண முடியுது, யூனிக் பாஸ்வேர்ட்ஸ் எவ்வளோ பாஸ்வேர்ட்ஸ் வந்து என்னால் ஜென்ரேட் பண்ண முடியுது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, பாசிபிள் வேர்ட்ஸ். ஸோ நீ பாஸ் பண்ண ஸ்ட்ரிங் வந்து இல்லைன்னா இதை கூட எடுத்துக்கலாம், ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூனிக் பாஸ்வேர்ட்ஸில் போயிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ கேரக்டருக்கு நான் இதை செக் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்பர் ஆஃப் இந்த பாஸ்வேர்ட் கொடுத்த பின்னாடி இதில் வந்து நான் வந்து ஒரு அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக இதில் கூட கொடுத்துக்கிறேன் கேரக்டர்ஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகும்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ, ஸோ சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த வேல்யூலேருந்து எடுத்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ கேரக்டர் எடுத்திருக்கு அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கலாம். Say for example plus இந்த கேரக்டர் இஸ் இந்த கேரக்டர். ஓகே, ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக பிரிண்ட் ஆகிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். அந்த பாசிபிள் வேர்ட்ஸ் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரும். ஓகே, ஸோ த யூனிக் பாஸ்வேர்ட்ஸ், யூனிக்கான எவ்வளோ பாஸ்வேர்ட், த பாசிபிள் யூனிக் பாஸ்வேர்டு கூட வச்சுக்கோங்க. த பாசிபிள் யூனிக் பாஸ்வேர்ட்ஸ் என்ன கேரக்டரோ அந்த 6 கேரக்டர் இஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் வருதா, ஸோ the 6 or 5 கேரக்டர் என்ன கேரக்டர் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த கேரக்டர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான பாசிபிள் வேர்ட்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் தான் ப்ரோக்ராம் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும், மெயின் மெத்தட்லாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைன் ஃபேக்டோரியல் நம்பர். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து ஃபேக்டோரியல் நம்பரை கண்டுபிடிக்க போகுது. ஸோ ஃபேக்டோரியல் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுற மெத்தட். நீங்கள் எந்த பிஸ்னஸ் லாஜிக் இருந்தாலும் அந்த மெத்தடை தனியாக எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைன் ஃபேக்டோரியல் மெத்தடுக்குள்ள ஒரு இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்றேன். அந்த இன்டிஜர் வேல்யூ 0 தவிர பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன இருந்தாலும் அந்த வேல்யூ உள்ள போயிட்டு அந்த ஃபேக்டோரியல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல வர ரிசல்ட்டை எடுத்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஃபேக்டோரியல் நம்பர் வந்து 1 தவிர பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் 1க்கு மேல தவிர நீ எது கொடுத்தாலும் 0 கொடுத்த அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் 1. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, the possible unique characters, the possible unique password 6 கேரக்டருக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 720 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு யூனிக்கா அந்த கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கு. நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க, 6 into 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 720 வரும். அதோட பாசிபிள் கீவேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாஸ்வேர்ட்ஸ் 0ன்னு கொடுக்குறேன், என்னோட கேரக்டர் வந்து பாசிபிள் 0ன்னு கொடுக்குறேன். அப்ப இது டிஃபால்ட்டா 1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்ப 0 கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1. அதுதான் நான் சொன்னேன், 0 ஃபேக்டோரியலுக்கு அதோட அவுட்புட் வந்து 1. இதை தவிர நீ எந்த ஃபேக்டோரியல் கொடுத்தாலும் அந்த ஃபேக்டோரியலோட அவுட்புட் இதை ஃபைண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் ஃபேக்டோரியல். ஸோ இன்னொரு டைம் நம்ம சம்மரியா என்ன சொல்ல வரும் அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படின்றது வந்து நீ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கொடுக்க முடியும், அது 1ல இருந்து கொடுத்தா மட்டும் தான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க முடியும். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n into n minus 1 into n minus 2 up to 1 வரைக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஃபேக்டோரியல் ஏன் போறோம் அப்படின்னா ரியல் டைமா ஒரு அப்ளிகேஷன் நீ கிரியேட் பண்றப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கிராஃபிக்கலா நீ ரெப்ரசென்ட் பண்றது, ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணணும், ஒரு ட்ரீ கிரியேட் பண்ணணும், ஆர் மேத்தமெட்டிக்கலா இப்போ இந்த லாஜிக்கலா நீ கண்டுபிடிக்கணும், ஒரு அல்காரிதம் நீ கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா ஃபேக்டோரியல் நம்பர், ஃபேக்டோரியலோட அல்காரிதம் உங்களுக்கு தேவைப்படும். அதனால இது தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வந்து டிஃபால்ட்டா கேட்கறது இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதை பத்தி ஏதாவது டவுட் இருக்கு, இந்த டாபிக் புரியல, ஏதாவது இன்னும் எனக்கு கிளியரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரமேஷ் குமார். ஸோ இந்த வீடியோ என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 2. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஃபேக்டோரியல் நம்பர் எடுத்துக்கிட்டு அதில் என்ன ரியல் டைமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஃபிபோனிக் சீரிஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிபோனிக் சீரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1ல 10 வரைக்கும் இல்லை 1ல 20 வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ல வந்து ஒரு ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 ப்ரிசிடிங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இப்போ வந்து ஒரு நம்பர் இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பாருங்க, டிஃபால்ட்டா எப்பவுமே ஃபிபோனிக் சீரிஸ் வந்து ஸ்டார்ட்ஸ்
01 இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு செட் ஆஃப் வேல்யூ கொடுக்குறேன் 10 ஆர் 20 ஆர் 30 ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 30 வரைக்குமே அடுத்தடுத்த வேல்யூ அதை ஆட் பண்ணி கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணி வர ரிசல்ட் தான் வந்து இது. இந்த 2 ப்ரெசிடிங்ஸ் இந்த டெஃபினேஷன் பாருங்க சம் ஆஃப் 2 ப்ரெசிடிங் ஒன்ஸ் இருக்கா. அப்ப அதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த 1 உடைய சம் யார் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்கிற நம்பர்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 உடைய அவுட்புட் யார் அப்படின்னா இந்த 2 ப்ரெசிடிங் நம்பர்ஸ். அப்புறம் இந்த 3 உடைய அவுட்புட் என்னன்னா இந்த 2 நம்பர். அப்ப 5 உடைய அவுட்புட் வந்து இந்த 2 நம்பர். அப்ப ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு அடுத்த வர வேல்யூ வர்றதை தான் வந்து ஃபிபோனிக் சீரிஸ்னு சொல்லுவாங்க. சோ அப்ப என்ன மீனிங் அப்படின்னா நான் ஒரு இன்புட் கொடுக்க போறேன் 10ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 10 டைம்ஸ் அந்த லூப் ஐட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு லூப் ஃபார் லூப்போ இல்ல வைல் லூப்போ டூ வைல் ஏதோ ஒரு லூப் நீங்க யூஸ் பண்ணிட்டு 10ன்ற வேல்யூ வரைக்கும் எனக்கு ஐட்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு நான் கொடுத்துருவேன். அதுக்குள்ள நான் கண்டிஷன் எப்படி எழுதுறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரை ஆட் பண்ணி எனக்கு அடுத்த நம்பர் வரணும், அடுத்த 2 நம்பர் ஆட் பண்ணி எனக்கு இந்த நம்பர் வரணும்ன்ற மாதிரி 2 ப்ரெசிடிங்ஸ் நம்பரை ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை கொண்டு வரதா வந்து ஃபிபோனிக் சீரிஸ். இதுல வந்து டிஃபால்ட்டா ஃபிபோனிக் சீரிஸ்ல வந்து ஸ்டார்ட்ஸ் வேல்யூ வந்து 0 and 1. ஓகே, சோ இதான் வந்து ஃபிபோனிக் சீரிஸ். நீங்க எந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதா இருந்தாலும் ஃபிபோனிக் சீரிஸ் பத்தி கேக்குறாங்க அப்படின்னா ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அதை வந்து ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதோட அவுட்புட்டை நீங்க ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ எதுக்காக ஃபிபோனிக் சீரிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், அது ஏன் ஜாவால யூஸ் ஆகுது அப்படின்னா ரியல் டைமா ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ரியல் டைமா யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ப்ரிடிக்டிவ் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்றது இல்ல அப்படின்னா அந்த வெதர் ரிப்போர்ட்டை ப்ரிடிக்ட் பண்றது. சோ இந்த மாதிரி ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபிபோனிக் சீரிஸ் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம ஃபிபோனிக் சீரிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் அல்காரிதம்ல கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால நமக்கு வந்து ஃபிபோனிக் சீரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேங்களா? சோ வாங்க இப்ப கோடுக்குள்ள போலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய சேம் எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு மெயின் மெத்தட் இருந்தா தான் என் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பிசினஸ் லாஜிக்குமே அதோட தனி மெத்தட், ஒரு மெத்தட்னாலே இட் வில் பெர்ஃபார்ம் சம் ஆக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றேன், நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். இந்த மெத்தட் வந்து எனக்கு என்ன பண்ண போகுது, ஃபிபோனிக் கீ வேல்யூவை ஃபிபோனிக் சீரிஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபிபோனிக் வேல்யூ இப்போ இந்த மெத்தடுக்குள்ள வந்து நான் வந்து ஏதாவது ஒரு கவுண்ட் ஒன்று பாஸ் பண்ண போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா நான் வந்து ஒரு 10 ஆர் 20 ஏதோ ஒரு வேல்யூ. இப்போ என்ன பண்றேன், இன்டீஜர் கவுண்ட் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் ஃபிபோனிக் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி அது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், நான் என்ன வேல்யூ உள்ள பாஸ் பண்றேனோ அந்த வேல்யூவை போயிட்டு அதை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தடை நம்ம கிரியேட் பண்றேன். கிரியேட் மெத்தட் சிஸ்டமே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மெத்தட் வந்து நான் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ண போற சொல்றதுல இது என்ன வேல்யூ நான் உள்ள பாஸ் பண்றேனோ அந்த வேல்யூ எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்ட்டு. ஓகேவா? இதோட இனிஷியலைஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த மெத்தடுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ நம்ம உள்ள பாஸ் பண்ண போறோம். கரெக்டா? இங்க வந்து இப்போ என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், இந்த இடத்துல 10ன்ற வேல்யூ வரும். இப்போ இந்த 10ன்ற வேல்யூ நம்ம உள்ள பாஸ் பண்ணி அந்த ஃபிபோனிக் லாஜிக் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபிபோனிக்கோட ஸ்டார்டிங் வேல்யூ என்னவா இருக்கும், 0s and 1s. அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து இனிஷியலைஸ் பண்றப்பவே 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரெண்டாவது வேரியபிள்ல வந்து 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வேல்யூமே நம்மளுக்கு ரெடியா இருக்கு. அந்த 2 வேல்யூமே இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். சரி ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம பிரிண்ட் கூட பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ இதில் வந்து நம்பர் 1. ஸோ இந்த வேல்யூவும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்பர் 2. இந்த 2 வேல்யூமே நம்ம எடுத்து இதை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இது என்ன பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருது. ஏன்னா ஃபிபோனிக் சீரிஸோட ஸ்டார்டிங் வேல்யூவே இந்த 0s and 1s தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் இது என்ன பண்ணிடும், பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம மூணாவது வேல்யூ வந்து பண்ணணும்னா அது 2 வேல்யூ ஆட் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஐட்ரேட்டிவ் மாடல்ல ஒரு லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப் பண்ணாலே 3 கொடுப்பீங்க. கண்டிஷன் செக் பண்ணுவீங்க, இனிஷியலைஸ் பண்ணுவீங்க, இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட் யூஸ் பண்ணுவீங்களா. ஃபர்ஸ்ட் இடம் வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்காக ஒரு இன்டீஜர் i ஈக்குவல் டு எனக்கு டிஃபால்ட்டாவே என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணோம் 1 or 0 அந்த மாதிரி தான் இனிஷியலைஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0 and 1 ஏற்கனவே அலோகேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 0 1 ஏற்கனவே வந்துடுச்சு. அதனால இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ 2 கொடுத்துட்டு இதுல என்ன பண்றோம் அப்படின்னா i is less than or equal to or less than count அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 2, லெஸ் தெனோட வேல்யூ வந்து கவுண்ட்னா நம்ம என்ன வேல்யூ உள்ள பாஸ் பண்றோமோ அந்த வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் i++ அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட்டா ஐயோட வேல்யூ 2 இருந்தால் மட்டும் தான் இந்த லூப்குள்ளே வரும். கரெக்டா? 2 இல்லாம இருந்துச்சுன்னா இந்த லூப்குள்ள வரவே வராது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணுமா. ஸோ ஆல்ரெடி நம்ம இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். என்னென்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம், ஸோ நம்பர் 1ல 0ன்னு இருக்கு, பிளஸ் நம்பர் 2ல 1ன்னு இருக்கு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி நான் மூணாவது ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிடுறேன், இன்டீஜர். ஓகே, நம்பர் 3. இப்போ இது என்ன பண்ணும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 வேல்யூமே ஆட் பண்ணி மூணாவது இடத்துல வச்சிருச்சு. இப்போ இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா சிஸ்அவுட்
கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவை எம்டியாக வச்சுக்கிறோம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி, ஏன்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா num3 பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லூப்புக்கு வரதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2 வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கும். நம்பர் 1 நம்பர் 2 இந்த 2 வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கும். என்ன அவுட்புட் வந்திருக்கும்னா 0 and 1 வந்திருக்கும். இப்போ இந்த லூப்புக்குள்ள வரப்ப என்ன இருக்கும், 3வது வேல்யூ பிரிண்ட் ஆகுமா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், 4வது வேல்யூ 5வது வேல்யூ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணிட்டு போகணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட நம்பர் 1லையும் நம்பர் 2லையும் 0 1 இருக்கு. நம்பர் 3ல வந்து 0 and 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணி 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை ஸ்வாப் பண்ணணும். ஸோ என்னன்னா இப்போ நான் நம்பர் 1 எனக்கு தேவையில்லை, ஏன்னா நம்பர் 1 அப்படின்றது அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இந்த லைன் முடிஞ்சோடனே என்ன அவுட்புட் இருக்கும் அப்படின்னா 0 1 ஃபர்ஸ்ட் மேல 2 பிரிண்ட் ஆனது இந்த லைன்ல பிரிண்ட் ஆனது வந்து 0 and 1. இந்த லைனுக்கு வந்த உடனே அகைன் 1 வந்திருக்கும். கரெக்டா, ஏன்னா இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு தான் இங்க கொண்டு வந்திருப்பேன். இந்த 0ன்றவங்க தேவையில்லை. நம்பர் 2ல இருக்கிறவங்களையும் நம்பர் 3ல இருக்கிறவங்களையும் ஆட் பண்ணாதே எனக்கு அடுத்த ரிசல்ட் வரும். அப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2 எப்படி இன்புட்டை கொண்டு வரேன் அப்படின்னா, இப்போ இதுக்குள்ள போயிட்டு ஒரு வேல்யூவை ஸ்வாப் பண்றேன். நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகும், நம்பர் 2ல என்ன வேல்யூ இருக்கோ, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நம்பர் 1க்கு அசைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்பர் 2ல இருக்கிறத நம்பர் 3க்கு ஸ்வாப் பண்ணிடுறேன். ஸோ இங்க என்ன பண்ணுது, நம்பர் 2ல இருக்கிறத இந்த வேல்யூவை வந்து நம்பர் 1க்கு போட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து நம்பர் 2க்கு போட்டுறேன். அப்ப நம்ம ஆட் பண்றப்ப என்ன பண்ணுவோம், இந்த 2 வேல்யூ வச்சு தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னொரு டைம் ஃப்ளோ பார்த்துக்கோங்க. இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துறேன். இந்த ஃபிபோனிக் வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். நேரா இந்த கவுண்ட் நீ என்ன வேல்யூ பாஸ் பண்றியோ அந்த வேல்யூ இதுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த 10ன்ற வேல்யூ அசைன் பண்ண உடனே நேரா இந்த லூப்குள்ள வரணும். லூப்குள்ள வரதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இன்டீஜர் num1 ஈக்குவல் டு 0 num2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன். அப்ப இந்த லூப் வரதுக்கு முன்னாடி இந்த 2 வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிடும். இந்த லூப்புக்கு வந்த பின்னாடி நம்பர் 3 வேல்யூ மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஏன்னா அப்ப அந்த ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸ் எடுத்து தான் நான் பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த லைன்ல பாருங்க எப்படி ஆட் பண்றேன். நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் என்னென்ன வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள பாஸ் பண்றேன் அப்படின்னா நம்பர் 1க்கு வந்து 0, ஓகே, அதுக்கப்புறம் நம்பர் 2க்கு வந்து 1 அப்படின்னு பாஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் உள்ள பாஸ் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும், நம்பர் 3க்கும் 1 தான் வரும். அதான் நம்ம லாஸ்டா வச்சிருக்கிறது. ஸோ இப்போ நம்பர் 2வும் நம்பர் 3யும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்தணும். ஏன்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஆக போற வேல்யூ என்னது, நம்பர் 1 நம்பர் 2. அப்ப இந்த நம்பர் 1க்கு என்ன மாத்துறேன் அப்படின்னா செகண்ட் வேல்யூல இருக்கிறத நம்பர் 1க்கும் தேர்ட் வேல்யூல இருக்கிறது நம்பர் 2க்கும் ரிப்பீட்டடா நீங்க ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும், ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூ எடுக்கும். அடுத்தது நான் ஒரு வேல்யூ கொடுக்குறப்ப இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் இது 2 ஆட் பண்ணி 1 2 ஆட் பண்ணி 3ன்னு வரும். அப்ப இந்த அடுத்தடுத்த 2 நம்பரை நான் நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் நான் ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேல்யூ ரிசல்ட்டா எடுத்துட்டு வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வேணும்னா இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபிபோனிக் வேல்யூ, ஓகே, அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா ஃபிபோனிக் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா என்ன இருக்கு, 0 1 இன்புட்டா கொடுத்துட்டீங்க. அடுத்தப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 1ன்னு வரும். அதுக்கப்புறம் இது 2 ஆட் பண்ணா 3, இது 2 ஆட் பண்ணா 5, இது 2 ஆட் பண்ணா 8, இந்த 8 5 ஆட் பண்ணா 13, 13 8 ஆட் பண்ணா 21, 21 13 ஆட் பண்ணா 34. அப்ப ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் எடுத்துக்கிட்டு 2 ப்ரிசிடிங் நம்பர்ஸை ஆட் பண்ணி கொண்டு வர்றது தான் வந்து ஃபிபோனிக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபிபோனிக் வேல்யூ மெயினா எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ரிடிக்ஷன் பர்பஸ்க்காக தான். இப்போ நான் வந்து ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் ப்ரிடிக்ட் பண்ணணும் ஆர் ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் டேட்டா ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல வர இன்ஃபர்மேஷனை கிளியரா ப்ரிடிக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த ஃபிபோனிக் உடைய ஃபார்முலாவே. சோ இதுதான் கம்ப்ளீட்டா ஃபிபோனிக் சீரிஸ்னா என்னன்னு நம்ம சொன்னோம். இத பத்தி நான் இன்னும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும், இல்ல எனக்கு புரியல, இது ஏன் இது யூஸ் பண்றோம், இந்த கோட்ல ஏன் யூஸ் பண்ணிருக்கோன்ற மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு உடனே ஆன்சர் கிளியர் பண்றேன். தேங்க்யூ.